भक्तिर्भवति नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय बुद्धेशन्दे भक्तिवेदान्त स्वामी नामे नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पार्श्वदेव सदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர் அனைவரையும் இன்றைய பக்தி ரிக்ஷா வகுப்புக்கு வரவேற்கிறத சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புலன்கள், மனம், புத்தி, ஆத்மா. நெக்ஸ்ட் டாபிக் 26. எஸ், ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 4 மனைவிகள். அந்த ராஜாக்கு 4வது மனைவி இல்ல, நீங்க அந்த புட்டாட்டத்துல இருந்தே போங்க, நம்ம திருப்பி தேவையில்லை. உங்களுக்கு ரெக்கார்டிங்கு தானே, பழைய ரெக்கார்டிங். அதுல புட்டாட்டத்துல இருந்தே தொடங்குங்க. ஓகே, சரி. நான் கடைசியா சொன்னது எது வரைக்கும் கேட்டீங்க? எது வரைக்கும் புரிஞ்சது? ஃபாலோ பண்ண முடிஞ்சதா? நாங்க கடைசியா அதாவது கண்ணு வந்து தனியா வெளியில வச்சா அதுக்கோட பவர் எப்படி, பாடிக்குள்ள தேகத்துக்குள்ள இருந்தா அதோட பவர் என்னன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க பிரபுஜி. சோ அதாவது நீங்க சொன்னது பிரபு, குலோப் ஜாமுனுக்கு கண் இல்ல, நம்ம கண்ணுக்கும் உயிர் கிடையாது. அதுக்கப்புறம் ஆடியோ சரியா கேட்கலைங்க பிரபு. எஸ். ஸோ 2 ஜட வஸ்து இருக்கு. ஒன்று வந்து குலோப் ஜாமுன்னு சொன்னேன், இன்னொன்று வந்து நம்மளுடைய புலன்கள்னு சொன்னேன். இந்த புலன்களும் வந்து ஜட வஸ்து தான், குலோப் ஜாமுனும் ஜட வஸ்து தான். ஆனா ஒரு ஜட வஸ்துக்கு உள்ளுக்குள்ள எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. இன்னொரு ஜட வஸ்துக்குள்ள வந்து ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அந்த கண் வந்து பாக்குது, அது ஒரு ஜட வஸ்து. கண்ணை எடுத்து நம்ம வந்து ஒரு தேகத்துல இருந்து வெளியில எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணுனால முன்னாடி இருக்கிறது குலோப் ஜாமுன் அப்படிங்கிறத வந்து உணர முடியுமா? சொல்லுங்க. முடியாது பிரபுஜி, முடியாது. சரி, அந்த குலோப் ஜாமுனுக்கு முன்னாடி இருக்கிறது கண்ணு அப்படின்னு சொல்லி குலோப் ஜாமுனுக்கு தெரியுமா? தெரியாது. எஸ். முதல்ல நான் சொன்ன ஒரு விஷயம், இந்த புலன்கள் ஒரு ஜட வஸ்துவா இருந்தா கூட இதனால என்ன பண்ண முடியும், இன்னொரு ஜட வஸ்துவை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கு. ஸோ அதனால இந்த ஜட வஸ்துவை விட இந்த புலன்கள் அப்படிங்கிற ஜட வஸ்து அது ஒரு படி மேல இருக்கு இல்லையா? ஆனா அதே புலன்கள் தேகத்தை விட்டு வெளியில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ ரெண்டுமே வந்து ஒரு டெட் மேட்டர் அப்படின்னு ஆகி போகுது. அதுக்கு அதோடைய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ஒண்ணு. அதுக்குள்ள எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் இருக்க போறது இல்லை. ஸோ அதனால இப்ப இந்த கண்ணு இந்த தேகத்துக்கு உள்ள இருக்கும் போது அது ஜட வஸ்து தான். ஆனா அது எப்படி வந்து எதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பார்த்து இது வந்து இனிப்பு, இது வந்து உரப்பு, இது வந்து கசப்பு அப்படிங்கிறத எப்படி அது வந்து ஃபீல் பண்ணுது, அதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, அதுக்கும் மேல இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து என்ன பண்றாரு, அதுக்கான அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. அது யாரு அப்படின்னு சொன்னா மனசு. ஸோ அதான் இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, புலன்களுக்கு மேல மனசு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரண ஒரு ஜட வஸ்துவை விட இந்த புலன்கள் உயர்ந்ததா இருக்கு. ஏன்னா இந்த புலன்கள்னால இந்த ஜட வஸ்துவை ஹேண்டில் பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுது, இது புலன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு. ஏன்னா இந்த புலன்கள் அப்படிங்கிறது இதுவும் ஒரு ஜட வஸ்து. ஸோ இந்த ஜட வஸ்து இன்னொரு வஸ்துனால கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில வந்து இருக்கு. இப்போ அந்த வஸ்துவை பார்த்த உடனே இனிப்பா இருக்கு, அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து கண்ணுலயோ நாக்குலயோ கிடையாது. அது எங்க இருக்கு, அது மனசுல இருக்கு. அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசையினால வந்து இந்த புலன் வந்து என்ன ஆகுது, அஜிடேட் ஆகுது. அந்த புலன் வந்து ஒரு ஜட வஸ்துவா இருந்தா கூட அந்த புலன்ல ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு சுவையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த சுவையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால அதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகுது, இந்த புலன்கள்லயும் வந்து ஒரு விதமான அஜிடேஷன் வந்து ஏற்படுது.
அந்த புலன்களுக்குள்ள அந்த அஜிடேஷன் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனசு. ஸோ இப்போ இந்த மனசு என்ன அப்படின்னு சொன்னா மனசும் ஒரு ஜட வஸ்து தான். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையிலே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, பூமி ரபணனோ வாயுர் கம்மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இதீயமே பின்ன பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். அகங்காரம், மனசு, இது எல்லாமே வந்து என்னது, பின்ன பிரகிருதி, இந்த பௌதிக ஒரு இயற்கை தான் இந்த மனசும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அப்போ மனசும் வந்து ஒரு ஜட வஸ்துவா இருந்தா கூட அந்த மனசுனால என்ன பண்ண முடியுது, அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அது மனசு. அந்த மனசு ஜட வஸ்துவா இருந்தா கூட அது என்ன பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வஸ்துக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில அந்த மனசு இருக்கு. ஓகே, இதுக்கும் மேல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா புத்தி. இந்த புத்தி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கு, இல்ல கைடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கு. ஏனியோ சில நேரத்துல அது தவறுது, அது நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் ஆனா இந்த மனசு அப்படிங்கிறத புத்தினால வந்து என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்குமே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், பாக்குறோம் நம்ம, நமக்கு பிடிச்ச ஒரு உணவை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்களுடைய பிளேட்ல இருந்து எடுத்துட மாட்டோம், அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம. இல்ல பர்மிஷன் இருந்தா கூட வந்து இன்னொருத்தருடைய பிளேட்ல இருக்கிறத நம்ம வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். எதனால அப்படின்னு சொன்னா அது புத்தியினால. ஈவன் தான் மனசுக்கு ஆசை இருக்கு, அது நல்லா இருக்கு, அது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா புத்தி என்ன பண்ணும், நோ அது நம்மளோடது கிடையாது, அது இன்னொருத்தவங்களுடையது, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நாம என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்க சாப்பிட்றப்ப அதை நம்ம பார்க்க கூடாது, இல்ல அதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த புத்தி என்ன பண்ணுது, மனசை சொல்லி கண்ட்ரோல் பண்றத சில சமயங்கள்ல நாமளே வந்து பாக்குறோம். அப்போ நேச்சுரலா இந்த புத்திக்கு மேல, அந்த மனசுக்கு மேல புத்தி இருக்கு அப்படிங்கிறது காமனா தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம்தான். சில நேரத்துல ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது நிஜம், அது ரெண்டாவது நம்ம வந்து பார்க்கலாம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த புத்தி வந்து என்ன பண்ணுது, இது சரி தப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஜட வஸ்து தான். ஆனாலும் இந்த ஜட வஸ்து என்ன பண்ணுது, இந்த மனசையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில வந்து இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆத்மா. இந்த ஆத்மா இருந்தாதான் வந்து என்ன பண்ணும், இந்த புலன்களா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வேலை. இந்த ஆத்மா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மூணுக்குமே வந்து வேலையே கிடையாது. சோ அதனால இந்த ஆத்மா அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் மேலானவனா வந்து கருதப்படுது. ஆனா அந்த ஆத்மா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கு. அதுதான் இங்க வந்து ஒரு சேட் சுச்சுவேஷன். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாத்துக்கும் பாஸா இருந்தா கூட இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுது, இவங்க எல்லாருக்குமே வந்து சர்வெண்டா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மா நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அது எடுத்த ஒரு முடிவு. அதனால வந்து இந்த ஆத்மா என்ன பண்ணிருச்சு, நான் ஆத்மா அப்படிங்கிறதே மறந்துருச்சு. நான் ஆத்மா அப்படின்றத மறக்கிறதுக்கும் மேல நான் வந்து ஒரு சர்வெண்ட் அப்படிங்கிறத மறந்துருச்சு. அதுதான் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போ ஒரு சர்வெண்ட் வந்து நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சா அப்படின்னு சொன்னா, அடுத்த நிமிஷமே வந்து அந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு அந்த சர்வெண்ட்டுக்கு அங்க வந்து சான்ஸ் இல்லை. என்ன பண்ணிடுவாங்க, இமிடியட்டா வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பௌதிகமான நிலைமையில பார்த்தோம்னா அந்த முதலாளி என்ன பண்ணிடுவாரு, கம்பெனியை விட்டு தூர அனுப்பிச்சிருவாரு, வெளியில அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணும். அந்த ஓனர் வந்து அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட போறது கிடையாது. ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் அவருடைய குழந்தைங்களா இருக்கிறதுனால, நாமெல்லாம் அவரை விட்டு அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால
அவருதான் இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து அதிபதியா சிருஷ்டிகர்த்தாவா இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு, சரி என்னை விட்டு நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நம்மளை அப்படியே வந்து தண்ணி தெளிச்சு விட்டுறாம நம்ம அனுபவிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த புலன்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் கொடுத்து அதோட சேர்ந்து என்ன பண்ணிட்டாரு, நம்மள அதோடைய கண்ட்ரோலையும் கொடுத்துட்டாரு. அப்கோர்ஸ் அது அதோடைய கண்ட்ரோல்ல அவர் கொடுக்கணுன்ற விருப்பம் இல்லை, நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால பகவான் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த கண்ட்ரோல்ல இருந்தா தான் நீ அனுபவிக்க முடியும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அதனால நாம சர்வன்ட் அப்படிங்கிறத மறந்துட்டதுனால என்ன ஆக வேண்டியதா இருக்கு, இங்க நம்மளுடைய அந்த உண்மையான ஒரு நிலைமை என்ன, நம்மளுடைய சொரூபம் என்னங்கிறத மறந்துட்டு நாம இந்த லௌகிக உலகத்துல என்ன பண்றோம், அந்த ஜட வஸ்துக்களை எல்லாத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றோம். எப்படி வந்து ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை தான் ஈர்க்குமோ, ஒரு காந்தத்தை ஈர்க்க முடியுமோ, அது மாதிரி வந்து நம்ம லௌகிகத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவை, லௌகிகமான ஒரு வஸ்து தேவை. ஸோ அதனால பகவான் வந்து என்ன பண்ணாரு, இந்த ஆத்மா நேச்சுரலாவே ஆன்மீகமா இருந்தா கூட அது என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது எதை அப்படின்னு சொன்னா லௌகிகமான வஸ்து, ஒரு பௌதிக வஸ்து. அப்ப அந்த பௌதிக வஸ்துவை அனுபவிக்கணும்னா இந்த ஆத்மாக்கு நேரடியா இந்த ஆத்மஸ்வரூபத்துல என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஆத்மா இன்னும் சூட்சுமமானது. சோ அந்த ஆத்மா சூட்சுமமா இருக்கிறதுனால பௌதிக வஸ்துக்கள் ஒரு கிராஸ் லெவல்ல இருக்கக்கூடியது, ஸ்தூல நிலைமையில இருக்கக்கூடியது, அதை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஆத்மானால அனுபவிக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காற்று இருக்கு, அந்த காற்றை என்னால வந்து என்ன பண்ண முடியாது, இந்த கையினால வந்து என்ன செய்ய முடியாது, அதுக்கு நான் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. ஏன், காற்று அப்படிங்கிறது இந்த கையை விட சூட்சுமமா இருக்கு. சப்தம் இருக்கு, அந்த சப்தத்தை இந்த கையினால வந்து நான் எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா, முடியாது. ஆகாசம் இருக்கு, ஆகாசம் ஸ்பேஸ், இதை நான் இந்த கையினால ஏதாவது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா, ஏற்படுத்த முடியாது. சோ ஏன், அது சூட்சமும், இது ஸ்தூலமானது. அதே மாதிரி ஆத்மா இதை விட சூட்சமமா இருக்கிறதுனால அதனால என்ன பண்ண முடியாது, ஸ்தூலமான வஸ்துக்களை அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த ஸ்தூலமான வஸ்துக்களை அனுபவிக்கிறதுக்காக பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு இந்த சூட்சும தேகத்துக்கு மேல வந்து பல லேயர்ஸ், இந்த மனம் புத்தி அகங்காரத்தினாலான ஒரு சூட்சும தேகம், அதுக்கும் மேல வந்து இன்னொரு ஒரு தேகம், ஸ்தூல தேகம், இதை கொடுத்து என்ன பண்றாரு, அந்த அனுபவிக்கணும்னு விருப்பப்பட்டோம் இல்லையா, அந்த அனுபவிக்கணும்னு விருப்பப்பட்டதுக்கான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குறாரு. நிஜமா ஆத்மா இங்கே இந்த லௌகிக வஸ்துவை அனுபவிக்குதான் அப்படின்னு கேட்டா அனுபவிக்கல. ஏன்னா ஆத்மானால லௌகிகமான வஸ்து எதையுமே டச்சே பண்ண முடியாது. நான் இப்ப சொன்ன மாதிரி அது ரொம்ப சூட்சுமமானது. ஆனா அந்த ஆத்மாக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நான் வந்து அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அதை வந்து ஒரு ஃபீல் பண்ணுது. அவ்வளவுதான். ஆத்மாக்கு நிஜமா அது வந்து ஒரு ஃபீலிங் மட்டுமே தானே தவிர அது நிஜமா ஒரு பௌதிக வஸ்துவை வந்து அனுபவிச்சிருச்சு அப்படிங்கிறது உண்மை இல்லை. சோ இப்போ இந்த ஆத்மாக்கு அந்த நிஜமான ஒரு சுவை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும். அதாவது இதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு நிஜமான ஒரு சுவையை அனுபவிச்சுட்டு இருந்தது, அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்த விட்டுட்டு பொய்யான ஒரு இடத்துல வந்து அனுபவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓகேவா. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப அந்த ஆத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாலும் எது வழியா கொண்டு போய் சேர்க்க முடியும், இந்த புலன்கள் மனசு புத்தி, இது மூலமா தான் அந்த ஆத்மாவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ இதே இந்த புலன்கள் மனசு புத்தி மூலமாவே எப்படி அந்த ஆத்மாக்கு திரும்ப ஆன்மீக அனுபவத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா பௌதிகமான வஸ்து ஆன்மீகமான வஸ்துவோட தொடர்பு கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கிறப்போ திரும்ப இந்த பௌதிகமான இந்த புலன்கள் மூலமாவே எப்படி ஆன்மீகமான ஆத்மாக்கு ஆன்மீகமான ஒரு உணர்வை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது? காம்ப்ளிகேட்டடா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொன்னா, ரூப கோஸ்வாமி நமக்கு வந்து அதை அருமையா வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, சேவான் முகேகி ஜிக்வாதவ் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா,
அதாவது இந்த பௌதிகமான புலன்கள் இது பகவானுடைய ஒரு சேவையில ஈடுபடும் போது அது என்ன ஆகுது, இந்த பௌதிகமான வஸ்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஆன்மீகமான ஒரு நிலைமைக்கு மாறுது. ஏன்னா இந்த பௌதிகமான வஸ்துக்கள் எல்லாமே என்னன்னு சொன்னோம், பகவானுடைய பின்ன பிரகிருதி அப்படின்னு சொன்னோம். பகவான்கிட்ட இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அப்போ பகவான் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பௌதிகமான ஒரு இயற்கையை வந்து படைச்சிருக்கிறாரு. பகவான்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான். அப்போ பகவான் நினைச்சா என்ன பண்ண முடியும், இதே எனர்ஜிய அவர்னால வந்து ஆன்மீகமா கன்வெர்ட் பண்ணிக்கவும் முடியும். ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், தண்ணியை சுட வச்சுக்கிறோம், ஹீட் பண்ணிக்கிறோம். அதே எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி வச்சு தண்ணியை கூல் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே எனர்ஜியை வச்சு நம்ம எப்படி ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு வேலையை பண்றோமோ அதே மாதிரி தான் பகவான் என்ன பண்ண முடியும், ஒரே எனர்ஜி அவர் வந்து அதை லௌகிகமாகவும் மாற்ற முடியும், ஆன்மீகமாகவும் மாற்ற முடியும். ஸோ இப்போ இந்த புலன்கள் எல்லாம் நம்ம வந்து லௌகிகமான ஒரு செயல்கள்ல ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இது லௌகிகமாவே இருக்கு. இப்போ இந்த புலன்களை நாம வந்து ஆன்மீகமான ஒரு காரியத்துல நாம வந்து ஈடுபடுத்தும் போது, அதாவது பகவானுடைய பக்தி தொண்டுல நம்ம வந்து ஈடுபடுத்தும் போது இந்த புலன்கள் வந்து என்ன ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் ஆன்மீகமானதா மாறுது. ஸோ அப்படி இந்த புலன்கள், மனசு, அப்புறமா வந்து புத்தி, இதெல்லாமே வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆன்மீகமானதா மாறும். எப்படி, இந்த புலன்களை பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடுத்துறதன் மூலமா. கோவில்ல நம்ம வந்து சேவை பண்றோம், நீங்கெல்லாம் நிறைய கோவில்ல சேவை பண்றீங்க, பகவானுக்கு மாலை கட்டி கொடுக்குறீங்க, சமைக்கிறீங்க, கிளீன் பண்றீங்க, இப்படி பல சேவைகள்ல ஈடுபடுத்துறது மூலமா முதல்ல களங்கமடைந்திருக்கக்கூடிய இந்த பௌதிகமான புலன்கள் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அது ஆன்மீகமா டிரான்ஸ்பர் ஆகுது. அப்புறமா வந்து இந்த மனசை வந்து பகவானை ஸ்மரணம் பண்றதுனாலையும் பகவானுடைய நாமத்தை வந்துட்டு சொல்றதுனாலையும் மனசு வந்து தூய்மை அடையுது. அப்புறமா புத்தி நம்ம வந்து என்ன பண்றோம், பகவானுடைய சாஸ்திரங்களை படிக்கிறதுனால அந்த புத்தியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முயற்சி பண்றோம், இந்த ஆத்மாவை வந்து திரும்ப நாம உணர்வதற்கு முயற்சி செய்யறோம். ஸோ இப்படி இந்த புலன்களை எல்லாத்தையும் வந்து நாம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்த அது என்ன ஆகுது, அதுக்கு மேல இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் வந்து போய் கடைசியில நம்மளால வந்து என்ன பண்ண முடியுது, இந்த நான் ஆத்மா அப்படிங்கிறத வந்து உணர முடியுது. ஸோ அதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த புலன்களுக்கு ஆன்மீகமான அந்த சுவையை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். ஆன்மீகமான சுவை அப்படின்னு சொல்லும் போது பகவானுடைய பிரசாதத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறது. பகவானுடைய பிரசாதம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆன்மீகமயமானது. ஸோ அதனால அந்த பிரசாதத்தை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமா என்ன ஆகும், இந்த புலன்கள், இந்த தேகம், இது எல்லாமே வந்து தூய்மை அடையும். எப்படி, அதே உணவு தான் இதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டோம், அதே உணவு தான் இப்பயும் சாப்பிட்றோம். ஆனா முன்னாடி பௌதிகம், இப்போ வந்து ஆன்மீகம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். நான் இப்ப அது சொன்ன மாதிரி முன்னாடி அது வந்து லௌகிகமா இருந்தது. பகவான் இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய அந்த கடைக்கண் பார்வை அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி மூலமா என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து ஆன்மீகமா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கன்வெர்ட்டிங் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப தெரிஞ்சதுதான். பணம் அப்படிங்கிறது எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த பணத்தை ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கண்ட்ரியோடைய ஒரு வேல்யூக்கு அதை நம்மளால வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரிதான் இப்போ இந்த உணவு அப்படிங்கிறதையும் பகவான் வந்து என்ன பண்றாரு, அதை அவருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கும் என்ன பண்றாரு, அதை அப்படியே ஆன்மீகமா கொடுக்குறாரு. அப்போ அவருடைய அந்த சக்தி நிறைந்த அந்த உணவை இப்ப நம்ம வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, இந்த லௌகிகமான இந்த புலன்கள்ல இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி பல லட்சம் ஜென்மங்களை நம்ம சேர்த்து வைத்திருந்த அந்த களங்கங்கள்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறுது. அதாவது இந்த தேகத்துல இந்த பிறவிலேயே இத்தனை வருடங்களா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், அதை பலவிதமான களங்கங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம்.
இந்த மனசுக்குள்ள வந்து பல ஜென்மங்களா வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், அழுக்குகளை சேர்த்து வச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து நாம வந்து என்ன பண்ணணும், கழுவணும். அதுக்கு இத கண்டினியூஸா வந்து நம்ம பகவானுடைய இந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபடுத்த வேண்டியதா இருக்கு. அப்படி நம்ம ஈடுபடுத்தும் போது இந்த புலன்கள்லாம் ஒன் பை ஒன் வந்து பியூரிஃபை ஆகணும். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிறத ஏதோ இப்படி ஒரு க்ஷணத்துல ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி லைட் எரியிற மாதிரி வந்து என்ன பண்ணிட முடியாது, பாத்திர முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லேயர்ல புலன்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி மனசு இருக்கு, அதுக்கு பின்னாடி புத்தி இருக்கு, அதுக்கு பின்னாடி அகங்காரம் இருக்கு, அதுக்கு பின்னாடிதான் ஆத்மா இருக்கு. அப்போ கம்ப்ளீட்டா இத்தனை லேயரை பியூர் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும், ஆத்மாவை நம்மளால வந்து உணர முடியும், பார்க்க முடியும். அப்போ தினமும் நம்மளுடைய செயல்கள் வந்து இந்த 4 லேயரையுமே பியூரிஃபை பண்றதுக்கான ஒரு ப்ராசஸா இருக்கணும். அப்படி நாம தொடர்ந்து அதை வந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த புலன்கள் வந்து ஆன்மீகமான விஷயங்களை வந்து ஆஹ், உணரக்கூடிய ஒரு விதத்துல இந்த பாடி டியூன் ஆகணும். அதுக்கப்புறமா மனசு பியூர் ஆகணும். அதுக்கப்புறமா புத்தி வந்து பியூர் ஆகணும். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நான் ஆத்மா அப்படிங்கிறதையே வந்து பார்க்க முடியும். பட் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர வழிமுறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்றது, பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றது, பகவானுடைய சேவையில வந்து ஈடுபடுறது, அப்புறமா பகவத்கீதை பாகவதத்தை படிக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அதனால நமக்கு இது எல்லாம் ஒன் பை ஒன்னா நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் என்ன ஆகும், அட் அ டைம்ல வந்து நடக்கும். இந்த நாளையும் நம்ம வந்து தினமும் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் அட் அ டைம்ல வந்து நடக்கும். ஸோ அது மூலமா நமக்கு வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து லௌகிகமான வஸ்துக்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆசை, ஆர்வம், பற்றுதல், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சு நமக்கு என்ன ஆகும், ஆன்மீகமான இந்த விஷயங்களுக்கு மேல வந்து பற்றுதல் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இது நாம பல பக்தர்களுடைய சரித்திரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். முன்னாடி வந்து ரொம்ப இந்த பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு சமயத்துல அதை விட்டுட்டு பகவானுடைய பக்தி தொண்டு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் அந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட், சுவை. பிரபுபாதருடைய பல சீடர்கள் நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாம் வந்து ஆஹ் மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப வந்து ஒரு ரிச்சான ஒரு குடும்பத்துல பிறந்து பலவிதமான அந்த புலனின்பங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியா அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தவங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து என்னன்னாங்க, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ண பக்தியை வந்து எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுல கிடைத்த அந்த ஒரு ஆனந்தம், டேஸ்ட். ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணாங்க, அதெல்லாமே வந்து துச்சமா நினைச்சாங்க. ஸோ அந்த விதத்துல நமக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாம இந்த ப்ராசஸை விடாம தொடர்ந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகம் பிடிக்கலாம். அதை ஹரே கிருஷ்ணா பிரபு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் நம்ம ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணணும். ஏவம் புத்து இதிலிருந்து படிக்கலாம். கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருடனான உறவில் அது கிளர்ச்சியால் வாய்ப்பு ஸ்லோகத்திலிருந்து படிங்க. ஓகே பிரபுஜி. ஏவம் புத்தே பரம் புத்வா சமஸ்தப்யாத்மானம் ஆத்மானா ஜகி சத்ரும் மகாபோகோ காமரூபம் துராசதம். பகவத்கீதை 3.43. இவ்வாறாக ஜடப்புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா தெளிவாக ஆன்மீக புத்தியினால் கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். பொருளை கீதையின் இந்த 3ஆம் அத்தியாயம் உருவற்ற சூன்யத்தை இறுதி லட்சியமாக கொள்ளாமல் தான் பரமபுருஷ பகவானுடைய நித்திய தொண்டன் என்பதை அறியும் கிருஷ்ண உணர்வினை முடிவாக சுட்டி காட்டுகிறது. பௌதீக வாழ்வில் காம உந்தல்களால்
ஜட இயற்கையின் வளங்களை அடக்கி ஆளும் ஆசையாலும் ஒருவன். ஹரே கிருஷ்ண பிரபு, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்றீங்களா மதன் பிரபு? ஆசையாலும் நிச்சயமாக படுத்தப்படுகிறான். அதிகாரத்தன்மைக்கான ஆசைகளும் புலனுணர்ச்சிக்கான ஆசைகளும் கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகளாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வின் பலத்தால் ஜட புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். தொழிலையும் விதிக்கப்பட்ட கடமைகளையும் திடீரென விட்டுவிட தேவையில்லை. மாறாக படிப்படியாக கிருஷ்ண உணர்வை அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் தனது ஸ்வரூபத்தை நோக்கி செலுத்தப்படும் ஸ்திரமான புத்தியினால் பௌதிக புலன்களாலும் மனதாலும் பாதிக்கப்படாத திவ்யமான தளத்தில் நிலை பெற முடியும். இதுவே இந்த அத்தியாயத்தின் சாரமாகும். பக்குவமற்ற ஜட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுள்ள நிலையில் தத்துவ கற்பனையோ பெயரளவிலான யோகாசன பயிற்சிகளை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான செயற்கையான முயற்சியோ ஆன்மீக வாழ்வில் மனிதனுக்கு ஒருபோதும் உதவ முடியாது. உயர்ந்த புத்தியை கொண்டு அவன் கிருஷ்ண உணர்வில் பயிற்சி பெற வேண்டும். தேங்க்யூ. ஸோ இங்கே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம இந்த புலன்கள், மனசு, புத்தி இதை விட மேலான ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத உணரும். எப்படி உணர முடியும்? ஆத்மா கம்ப்ளீட்டா வந்து அஜ்ஞானத்துல இருக்கு. நான் இந்த உடல் அப்படின்னு அப்படி இருக்கிறப்போ ஆத்மானால எப்படி தன்னைத்தானே உணர முடியும்? அப்படி உணர்றதா இருந்தா இப்பவே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓ நான் வந்து ஆத்மா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி யாருக்குமே தெரியுது இல்லையே, இல்லையா? ஆத்மா வந்து நிஜத்துல வந்து அது சச்சித்த ஆனந்த ரூபம் தான். அதுக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனாலும் அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சு, இங்க பௌதிக உலகத்துல பல ஜென்மங்களா வந்து சுத்திட்டு இருக்கிறதுனால அதோடைய அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆத்மாவுக்கு நான் ஆத்மா தான் அப்படின்னு உணர வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அடிப்படையான ஒரு பிகினிங் பாயிண்ட் தேவை. அதை தொடங்கி வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் தேவை. அது எது அப்படின்னு சொன்னா லௌகிகமான இந்த அறிவு, ஞானம் அப்படிங்கிறது. அறிவு அப்படிங்கிறது இரண்டு விதமா இருக்கு. லௌகிகமான ஒரு அறிவு, ஆன்மீகமான ஒரு அறிவு. லௌகிகமான அறிவு அப்படிங்கிறது பூர்ணமானது இல்லை, அது வந்து பௌதிகமானது தான். ஆனாலும் அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய ஆன்மீக தன்மையை உணர்றதுக்கு வந்து உதவி பண்ணும். அவ்வளவுதான். இந்த ஆன்மீக தன்மையை உணர்றதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்து ஹெல்ப் பண்ணுதே தவிர இந்த பௌதிக ஞானம் அப்படிங்கிறது வந்து பூர்ணமானதுன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு வந்து உன்னத ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து துன்பம் வருது, இல்ல நோய் வருது, இல்ல இன்னொருத்தருக்கு வந்து ஏற்படக்கூடிய மரணத்தை பாக்குறோம். அப்பெல்லாம் நமக்குள்ள வந்து ஒரு கேள்வி வரும், ஏன் இது எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி. இது நடக்காம நான் என்ன பண்றது, இதை நான் எப்படி தடுக்கிறது, இது போன்ற கேள்விகள்லாம் நமக்கு வந்து என்ன, இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அது வந்து என்ன பண்ண தோணுது, அப்போ அதை தாண்டி இன்னொரு என்ன ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு யோசிக்க தூண்டுது. ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த நபருடைய தேகம் அங்கதான் இருக்கு. அந்த நபர் அந்த தேகத்தோட தான் இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தேகம் அங்கேயே இருக்கு. ஆனா இப்போ வந்து போயிட்டாருன்னு யார சொல்றாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அது வந்து எது கொடுக்குது, அந்த லௌகிகமான அந்த ஞானம் தான் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இந்த தேகம் ஏங்கிட்டு இருந்துச்சு, இப்ப ஏங்கலையே, ஏன் ஏங்கல ஒரு கேள்வி. அதுக்கான பதிலை தேட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்களை நம்ம கத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, நமக்குள்ள அந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது உதயமாகுது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த லௌகிக ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை யாரு ஒருத்தவங்க வந்து கரெக்டா வந்து பிடிச்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆன்மீக ஞானத்தை வந்து வளர்த்துக்கிட்டு அது மூலமா முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா
பிரபுபாதர் வந்து 6வது அத்தியாயம் பகவத்கீதையில ஐ திங்க் 5 இல்லைன்னா 6வது ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து பொருளுரையில ஒரு ஸ்லோகத்தை வந்து கோட் பண்றார் பிரபுபாதர். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயே. ஸோ மனசுதான் வந்து என்ன ஆகுது, இந்த பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி அமிர்த பிந்துன்னு ஒரு உபனிஷத்துடைய ஸ்லோகத்தை அங்க கோட் பண்ணியிருக்கிறார் பிரபுபாதர். அப்போ இந்த மனசு வந்து எப்போ விஷயம், அதாவது பௌதிகமான பொருட்களுக்கு மேல அது வந்து பற்றுதலை வளர்த்துக்குதோ அப்ப அது வந்து என்ன ஆயிடுது, பந்தத்துக்கு காரணமாயிருது. அதே மனசு ஆன்மீகமான விஷயத்துக்கு மேல பற்றுதலை வளர்த்துக்கும் போது அது வந்து முக்திக்கு காரணமா மாறிடுது. பட் அந்த ஒரு பற்றுதலை தொடங்கி வைக்கிறது எது அப்படின்னு சொன்னா அது புத்தி தான். ஸோ இந்த புத்தி என்ன பண்ணும், இப்படி நீ வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உன்னால இங்க ஆனந்தமா இருக்க முடியலையே, ஆனா எப்போ நீ ஆனந்தமா தான் இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் உன்னால ஆனந்தமா இருக்க முடியலையே ஏன் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கறது என்னது, புத்தி. அந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா தான் மனசும் வந்து ஆலோசனை பண்ணும். ஓ, நான் வந்து இங்க இவ்வளவு விஷயங்கள்னா நான் வந்து அனுபவிக்கலாம்னு நினைச்சேனே, இதுல எல்லாம் ஆனந்தம் இருக்குன்னு நினைச்சேனே, ஆனா இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணா கூட எனக்கு இதுல ஆனந்தம் கிடைக்கலையே அப்படின்னு மனசு ஆலோசனை பண்ணும். அப்ப புத்தி என்ன சொல்லும், நல்லா யோசித்துக்கோ, அதுல எதுவுமே நிரந்தரமான ஒரு ஆனந்தம் இல்ல, அது எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு, சாஸ்வதமான துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி புத்தி நமக்கு வந்து சொல்லும். எப்படின்னு கேட்டா, ஒரு நாணயத்துல 2 பக்கங்கள் இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல வந்து என்னன்னா அதோட வேல்யூ இருக்கும், 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா வாட் எவர். இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்துடைய லோகோ முத்திரை இருக்கும். இப்போ ஒரு பக்கம் சாஸ்வதமா மாறாம அப்படியே இருக்கக்கூடிய ஒண்ணு, இன்னொரு பக்கம் எப்பவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு இல்லையா. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சமயத்துல வந்து 5 rupees வேல்யூ உண்டானது கிடைக்கும், இன்னொரு சமயத்துல 10 ரூபாய் வேல்யூ உள்ளது கிடைக்கும், இன்னொரு சமயம் 1000 ரூபாய் வேல்யூ உள்ளது கூட கிடைக்கலாம். ஆனா இது எவ்வளவு வேல்யூ உள்ளது நம்ம கிட்ட இருந்தாலும் அது கூடயே சாஸ்வதமா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பக்கம் என்ன, அந்த காயின்ல சாஸ்வதமா பின்னாடி இருக்கக்கூடியது என்ன, அரசாங்க முத்திரை லோகம். அதே மாதிரி நமக்கு இந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு வேல்யூல சேஞ்ச் ஆகிட்டு போய்கிட்டே இருந்தாலும் கிடைச்சாலும் கூட எப்பவுமே மாறாம இருக்கக்கூடிய ஒண்ணு என்னது, துக்கம் அப்படிங்கிறது. எந்த வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு இன்பம் கிடைச்சிச்சோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலான ஒரு துன்பம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், சாஸ்வதமா இருக்கும். அதுதான் வந்து இங்க மாற்ற முடியாத ஒரு விஷயம். அந்த இது இல்லாம வந்துட்டு இந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறதே கிடைக்காது. எப்படி வந்து அந்த அரசாங்க முத்திரை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த காயின்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு வேல்யூ கிடையாது இல்லையா. அது 1000 ரூபாய் போட்டிருந்தாலும் கவர்மெண்ட் லோகோ இல்லைன்னா அது என்ன, வேஸ்ட். அது மாதிரி இந்த பௌதிக உலகத்துல வந்து இந்த துன்பம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதானே உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கரன்சின்னு நம்மளால சொல்ல முடியும். அது மாதிரி இந்த பௌதிக உலகத்துல நீங்க இன்பம்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அதோட சேர்ந்தே சாஸ்வதமா இருக்கக்கூடியது என்ன, துன்பம் அப்படிங்கிறது. அதை மாத்த முடியாது. துன்பம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம், எப்பவும் சாஸ்வதமா இருந்துகிட்டே இருக்கும். சோ இதை இந்த புத்தி வந்து என்ன பண்ணுது, மனசுக்கு வந்து சொல்லுது, இதுதான் வாழ்க்கை, இது நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு சொல்லி புத்தி எப்பவுமே இது வந்து பல தருணங்கள்ல நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா மனசு வந்து என்ன பண்ணும், இந்த ஒரு அறிவுரையை வந்து ஏத்துக்காம நீ என்னை வந்து குழப்ப ட்ரை பண்ற, நான் வந்து வேற வழியில நான் ட்ரை பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், இந்த மனசு வந்து அந்த இன்பத்தை வேற வழியில ட்ரை பண்ணும். ஒரு விதத்துல ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, சோ இப்போ நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன், இப்போ இன்னொரு அட்டெம்ப்ட் நான் பண்றேன், இதுல நான் ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணும், இந்த அட்வைஸை வந்து காது கொடுத்து கேட்காம அது வந்து புத்தியை வந்து டாமினேட் பண்ணிட்டு என்ன பண்ணும், வேற வேற விதத்துல அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு மீள முடியாத ஒரு துக்கத்துல வந்து மாட்டும் போது அப்போதான் வந்து என்ன பண்ணும், இந்த புத்தி சொல்றத அந்த மனசு வந்து கேட்கும். ஓ, நான் இவ்வளவு ட்ரை பண்ணி வந்து வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ கூட அந்த புத்தி சொல்றத சரியா வந்து யோசிச்சு ஒரு சரியான ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கணும்.
அதுல இன்னொரு டேஞ்சர் வேற இருக்கு. ஸோ அந்த விதத்துல சரியான ஒரு ஆன்மீக பாதையையும் வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், இந்த புத்திய ஆன்மீகமான ஒரு புத்தியா மாத்தி நம்ம இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண முடியும், இந்த அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைய நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ண முடியும், நம்மளால துன்பத்தையும் வந்து தடுக்க முடியும். இப்போ இந்த பௌதிகமான ஒரு ஆசையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொன்னா, மனசை செயல்படாம வைக்கிறதா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். புலன்கள் செயல்படாம இருந்தா எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடுறது இல்லை, அதனால எனக்கு எந்த ரியாக்ஷனும் வராம இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா புலன்கள் செயல்படாம இருந்தாலும் புலன்கள் இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனசை என்ன பண்ணோம், அது செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்ச் இருக்கு, அந்த வாட்ச்ல வந்துட்டு அது என்ன ஆகும், அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த முள்ளுன்னு சொல்லுவோமே, அது வந்து என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது ஏன் சுத்துது, அது சுத்த தேவையில்லை எனக்கு அப்படின்னு நாம சொன்னோம்னா, அதுக்கப்புறம் அந்த வாட்ச்க்கான பர்பஸ் இருக்கா, அது வாட்சா இருக்கிறதுக்கு வந்து தேவை இருக்கா, தேவையே கிடையாது. அது மாதிரிதான் இந்த மனசு. இந்த மனசு அப்படிங்கிறது என்னன்னா, அது இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொன்னா அப்புறம் மனசு இருக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை, இல்லையா? சோ அப்ப மனசு இயங்கிட்டே தான் இருக்கும், நான் சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட. ஆனா அந்த மனசு இயங்குறது எந்த விதத்துல இயங்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். சோ அது மட்டும் இல்லாம இன்றைய சூழ்நிலையில நம்ம யாரும் இந்த புலன்களோ தேகத்தையோ செயல்படாம வச்சிருக்கிறது கஷ்டம். அது கிருஷ்ணரும் கீதையில வந்து சொல்றாரு, இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது இல்லைன்னா உன்னால உன்னுடைய தேகத்தையே காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்போ ஒரே சமயத்துல நம்மளுடைய புலன்களும் இயங்க வேண்டியிருக்கு, நம்மளுடைய மனசும் இயங்க வேண்டியிருக்கு. ஸோ ரெண்டுமே இயங்கிட்டு இருக்கிறப்போ எப்படி இதை வந்து அந்த மனசை கட்டுப்படுத்தி அது வந்து ஒரு காம எண்ணத்துல இருந்து அதை வந்து நம்ம காப்பாற்ற முடியும்? ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒண்ணு. புலன்கள் இயங்கிக்கிட்டே இருக்கணும், மனசும் இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஆனா அதுக்குள்ள ஆசை வரக்கூடாது. ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா கிருஷ்ணர் நம்ம மேல ரொம்ப கருணையா நமக்கு பகவத்கீதையில எஸ்பெஷலி இந்த 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம்லாம் வந்து ரொம்ப அற்புதமான அத்தியாயம். கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி நம்ம இந்த கிரகஸ்த ஜீவிதத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இந்த கிரகஸ்த ஜீவிதத்துல நம்ம செய்யக்கூடிய கடமைகள் மூலமாவே நம்ம எப்படி வந்து நான் ஆத்மாங்கிறத உணர முடியும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமா வந்து அந்த அத்தியாயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால இந்த புலன்கள் இயங்கிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணணும், நம்ம நமக்கான தொழிற்கடமைகள்ல ஈடுபடணும். கிரகஸ்தர்களா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வந்து தொழிற்கடமைகள்ல ஈடுபட்டே ஆகணும். ஸோ அதை நம்ம அந்த தொழிற்கடமைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணணும், பகவானை ஸ்மரணம் பண்றதுக்கும் அந்த கடமைகளை வந்து பகவானுக்காக செய்யறதுக்கும் அதோடைய பலன்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து 2 பர்பஸ் சால்வ் ஆயிடுது. ஒண்ணு நம்மளுடைய தேகத்தை பராமரிக்கிறதுக்கான அந்த பர்பஸும் சால்வ் ஆயிடுது. இன்னொன்னு இந்த தேகத்தை வந்து நம்ம பகவானுடைய சேவையிலையும் வந்து ஈடுபடுத்துற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த தொழிற்கடமையை செஞ்சதோடைய நோக்கமே என்ன, நான் பகவானுக்கு நல்லா பக்தி பண்றதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை என்னுடைய வீட்டுல நான் உருவாக்குறதுக்கு எனக்கு வந்து நான் உழைக்கணும். அதை உழைக்கிறது மூலமா வரக்கூடிய அந்த வருமானத்துல நான் என்ன பண்றேன், என்னுடைய குடும்பத்தை நான் பக்தி செய்யறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு நான் வந்து முயற்சி செய்யறேன். அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அந்த உழைப்பு வந்து என்ன ஆயிருது, அது வந்து ஆன்மீகமா மாறிடுது. ஸோ இப்போ இந்த தேகத்தை பயன்படுத்தி நான் வந்து ஆன்மீக செயல்கள்ல தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அந்த அனர்த்தங்கள் அந்த கண்டாமினேஷன்லாம் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா போகுது. அப்ப அந்த கண்டாமினேஷன் போயிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நான் ஆத்மாங்கிறத என்னால உணர முடியுமா இல்லையா? நிச்சயமா உணர முடியும். ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான். கிருஷ்ணர் ரொம்ப எளிமையா வந்து சொல்றாரு, நல்லா வேலை பண்ணலாம், வேலை பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனா அதை வந்து எதுக்குன்னு பண்ணணும், நான் நல்லா பக்தி பண்றதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறதுக்குன்னு நான் வந்து பண்ணணும். அதோடைய பலன்களை நான் கிருஷ்ணருக்கு அனுபவிக்கணும். அதை நான் வந்து அனுபவிக்கணும்னு நினைக்காம அதை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். அப்போ இந்த மனசும் வந்து நானு எதையுமே சிந்திக்காம இருக்கணும்னு சொல்லி அதை செயல்பட விடாம தடுக்கணும்ன்ற அவசியமும் இல்லை.
இந்த புலன்களையும் வந்துட்டு நான் எந்த விதமான ஒரு செயலையும் ஈடுபடுத்தாம நான் சும்மா உட்காந்துருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இதை நான் என்ன பண்ணலாம், ரெண்டையுமே நான் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம நான் ஆத்மாங்கிறத உணரவும் முடியலாம். ரொம்ப சாதாரணமான ஒரு வழிமுறை தான், எளிமையான ஒரு வழிமுறை தான். ஸோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, செய்யக்கூடிய செயல்ல அதை வந்து கிருஷ்ணருக்காகன்னு பண்ணி, கிருஷ்ண பக்திக்காகன்னு பண்ணி, அதே விதத்துல அந்த மனசையும் வந்து நம்ம கிருஷ்ணருடைய சேவையில வந்து ஸ்மரணத்துல வந்து ஈடுபடுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மனசு வந்து என்ன ஆயிருது, நேச்சுரலா அது பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணி அதுவும் ஆன்மீகமா மாறிடுது. புலன்கள் வந்து பக்திக்காகன்னு செயல்படுறதுனால வந்து என்ன ஆயிருது, அதுவும் ஆன்மீகமா மாறிடுது. அந்த புத்தியும் இந்த விதத்துல செயல்படுறதுக்கு நமக்கு உதவி பண்றதுனால அதுவும் ஆன்மீகமானதா மாறிடுது. அதனால நாம வந்து இறுதியா என்ன பண்ண முடியுது, நான் ஆத்மா அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து உணர முடியுது. ஸோ அதனால நமக்கு இந்த புத்திய கொஞ்சமாச்சும் அதை வந்து ஒரு ஆன்மீக பாதையில அதை வந்து திசை திருப்புறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படும் போது என்ன பண்ணணும், அதை சரியா வந்து பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை சரியா நம்ம வந்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகும், அடுத்தடுத்து வந்து இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம வந்து ஆலோசனை பண்ணுவோம். அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வடிவமைச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம். புத்தி எப்பவும் இதுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுது, இல்லைன்னு கிடையாது. ஆனா நாம வந்து என்ன பண்றது இல்ல, அதுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கறது இல்ல. நாம அப்படின்னு சொன்னா மனசு, நம்மளுடைய மனசு வந்து என்ன பண்ணுது, எப்பயுமே வந்து லௌகிகமான புலனின்பங்களுக்கு மேலேயே அது வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த ஆன்மீகமான பாதையில யோசிக்கிறதுக்கு நம்மளால வந்து முடியல. ஸோ அதனால இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆத்மா, அதாவது இந்த புலன்கள் மனசு புத்திக்கு மேற்பட்ட ஒருத்தனா நான் இருக்கிறேன். ஆனா நான் இங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணத்தினால நான் இங்க தப்பான ஒரு வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். இதை உணர ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்மீக வாழ்க்கையில நம்மளால வந்து முன்னேற முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்வி கண்டுணர்தல். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்நிலை உள்ளவற்றை கீழே மேலாக வரிசைப்படுத்தவும். சொல்லுங்க. புலன்கள் ஃபர்ஸ்ட் புலன் பிரபு, தென் மனம், புத்தி, ஆத்மா. வெரி குட், வெரி குட். கட்டுண்ட ஆத்மாவின் இரு மிகப்பெரிய எதிரிகள் யாவை, எவை? அதிகாரத்தன்மைக்கான ஆசைகளும் புலனுகர்ச்சிக்கு புலனுகர்ச்சிக்கான ஆசைகள் தான் ரெண்டு ரொம்ப பெரிய எதிரி பிரபு ஆத்மாவுக்கு. ஓகே, பாதி கரெக்டா இருக்கு, இன்னும் பாதி. வேற யாராவது? இப்ப நம்ம பார்த்த இந்த 2 ஸ்லோகத்திற்குள்ள என்ன சொல்லலாம்? சொல்லுங்க யாராவது. ராஜேஸ்வரி மாதாஜி என்ன சொன்னீங்க நீங்க? அதிகாரத்தன்மைக்கான ஆசைகள் பிரபு, எல்லாத்தையும் விட நம்ம மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில நம்ம செய்வோம்ல, அந்த இதுவும் புகழுணர்ச்சி, நம்ம புலனுணர்ச்சி, புலன்களை பண்றதுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த 2 ஆசை தான் நான் நினைக்கிறேன் பிரபு. வெரி குட், வெரி குட், ஹரிபோ. எஸ் எஸ், சூப்பர். பிரபுபாதரே பர்போட்ல அந்த 2 தான் வந்து சொல்லியிருக்காரு. வெரி குட், எக்ஸாக்டா அதை சொல்லியிருக்கீங்க. குட். 3வது கேள்வி, கீழான மனப்போக்கில் நமது மனமும் புலன்களும் ஈடுபடுவதை எவ்வாறு தவிர்க்கலாம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. கீழான மனப்போக்கில் இந்த பேராகிராஃப்ல நமக்கு கடவுள் கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, மனசையும் புலன்களையும் கிருஷ்ண உணர்வுக்கான திங்ஸ்ல ஈடுபடுத்த சொல்றாரு.
அப்படி ம், பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி கீழான எண்ணங்கள் வரதை நம்ம தடுக்க முடியும். ஏன்னா அதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? எஸ் 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 வெரி குட். ஏன்னா அதை நம்ம செயல்படாம வைக்க முடியாது. அது செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த செயலை நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ண உணர்வு சார்ந்த செயல்களை நம்ம டைவர்ட் பண்ணணும். அப்போ அது தவறான சிந்தனைக்கு அது போகாது. வெரி குட். எஸ், தேங்க்யூ. 4வது, புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக நம்முடைய அனைத்து செயல்களையும் நிறுத்துவது நல்ல கருத்தா? வேறு நல்ல மாற்று வழி என்ன? இது ஸ்டாப் பண்றது ஒரு நல்ல கருத்து இல்லைங்க பிரபு. ஓகே. ஏன்னா புலன்களும் இருந்தாதான் நம்ம கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்த முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்பரீஷி மகாராஜாவை எடுத்துட்டோம்னா அவர் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுவார். நம்ம படிக்கிறச்சே தெரியும் நமக்கு. என்னுடைய கால் இருக்கு. சாரி பிரபு. வெரி குட், கரெக்ட். என்னுடைய கால் இருக்கு. அந்த கால் நடந்து போறதுக்கு, டெம்பிளுக்கு நடந்து போக நான் யூஸ் பண்ணிக்கணும். கை இருக்கு. அந்த கையை நான் டெம்பிளை கிளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கண்ணு பகவானை பார்த்து ரசிக்கிறதுக்கு. அது மாதிரி அவர் ஒருவர் அந்த சென்சஸையும் ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்ப அழகா சொல்லுவார். நம்ம அந்த இதை படிக்கிறச்சே நமக்கு ரொம்ப நல்லா புரியும். அதனால இது இந்த புலன்களை கட்டுப்படுத்த வேண்டாம். ஆனா அந்த புலன்களை நம்ம ரீடைரக்ட் பண்ணி அதை கிருஷ்ண கான்சியஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதான் பிரபு எனக்கு தெரிஞ்சது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். எஸ் எஸ் வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஒரே ஹரே கிருஷ்ணா. ரெண்டுமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. மாற்று வழியையும் சொல்லிட்டீங்க, அது தப்பு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. குட். தேங்க்யூ. எஸ். எவ்வாறு கிருஷ்ண உணர்வு ஆத்மாவை ஜட இயற்கை செயல்களின் ஆதிக்கத்தை தவிர்ப்பதற்கு உறுதிப்படுத்தும் உதாரணம் கொண்டு விளக்குக. புரிஞ்சதா கேள்வி? கிருஷ்ண உணர்வு எப்படி ஆத்மாவை உணர்வதுக்கு உதவி பண்ணுது, இல்ல ஜட இயற்கையோடைய அந்த செயல்கள்ல இருந்து தடுக்கிறதுக்கு அது உதவுது, அதுக்கான உதாரணம் சொல்லுங்க. இப்ப நம்ம மனசு என்னதான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நம்ம புத்தி அதை ஸ்டாப் பண்ண வைக்கிறது பிரபு. நீ இந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பு, இத மாதிரி நீ செய்யக்கூடாது. எக்ஸாம்பிள் நீங்க கிளாஸ்ல கூட நான் சொன்னீங்க. சொல்லட்டுமா பிரபு? நமக்கு பிடிச்ச உணவு நம்ம தட்டுல இருக்கும். நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அடுத்தவங்க தட்டுலயும் அது இருக்கும். ஆனா நம்ம புத்தி சொல்லும், ஐயோ நீ அதை போய் எடுக்காத, ஒழுங்கா உன் பிளேட்ல இருக்கிறத மட்டும் நீ சாப்பிடு அப்படின்னு இந்த புத்தி நம்மள சொல்லும். இந்த எக்ஸாம்பிள் ஓகேவா பிரபு? ஓகே, பட் அதே நேரத்துல அது நைவேத்தியம் பண்ணதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னுச்சுன்னா அது இன்னும் கரெக்ட். இன்னும் நல்லது. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பிரபு. என்னன்னா இப்ப ஒரு கடையில நல்ல சேல் ஓடிட்டு இருக்கும். ஓகே, அன்னைக்கு நம்மளுக்கு கிருஷ்ணாவோட சர்வீஸ் இருக்கும், ஒரு குக்கிங் சர்வீஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த டைம் நம்மளுக்கு இருக்காது இல்லையா? இப்ப கடவுள் மேல டைவர்ட் பண்ணிட்டோம்னா அங்க போற மாதிரி இருக்கும். அங்க போய் சமைச்சே பண்ணி 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடும். அதுல இந்த இந்த சேலையோ இல்லட்டானே இந்த மாதிரி பௌதிகமா போய் வாங்கி அந்த சும்மா டயத்தை சுத்தி அந்த மாலை சுத்திட்டு வர்றதுக்கு அந்த டைமே இருக்காது. ஸோ தட் வே நம்மளுக்கு இந்த ஜட இதுல மனசு ஈடுபடாம இருக்கிறதுக்கு கிருஷ்ண உணர்வு ஹெல்ப் பண்றது. ஆமா பிரபு, நீங்க கூட கிளாஸ் பிகினிங்ல சொன்னீங்க குலோப் ஜாமுன் இருக்கு, அந்த குலோப் ஜாமுனுக்கு உயிர் இல்லை, கண்ணுக்கு உயிர் இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இன்னைக்கு ஏகாதசி இந்த குலோப் ஜாமுன் வார்த்தையை கேட்கும் போது ஏன் சாப்பிடக்கூடாது, ஐயோ இன்னைக்கு ஏகாதசி ஆச்சே அப்படின்னு நம்ம எனக்கு நினைச்சுக்க தோணித்தப்போ. அதனால சாரி பிரபு. கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கூட ஒரு 2-3 வீடியோ, குக்கிங் வீடியோ பார்த்துட்டு தான் ஜாயின் ஆனேன். ஏதாவது 2 நல்ல ஐட்டம்
குக்கிங் வீடியோவை பார்த்து ஏகாதசியா இருக்கேன், வீடியோவாவது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி 2-3 வீடியோ பார்த்துட்டு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஜெய் கிருஷ்ணா. நம்ம பிரபு நிலமெல்லாம் அந்த நீங்கெல்லாம் மாதிரி தான் ரொம்ப இருக்கு. நீங்கெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க பிரபு மனச. அதான் குக்கிங் வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு டெம்ட் ஆகல. இல்ல அதை பார்த்து நீங்க நினைக்கிறீங்க இல்ல கிருஷ்ணருக்கு இன்னைக்கு பிரசாதம் பண்ணி ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடணும்னு. நெக்ஸ்ட், பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்பதில் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், அதாவது புலன்களுக்கும் மனதுக்கும் உன்னதமான அந்த ஆனந்தம் கிடைக்கும் போது, சுவை கிடைக்கும் போது, அது லௌகிகமான அந்த விஷயத்துக்கு மேல வந்து ஆர்வத்தை வந்து குறைக்குது. ஸோ அது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது உண்மைதானா இல்லையா? உங்க லைஃப்ல எப்படி அதை நீங்க ஃபீல் பண்ணீங்க? 100% உண்மை பிரபு. எப்படி? மாதாஜி சொன்னாங்கல்ல பிரபு, இன்னைக்கு கோயில்ல இது பண்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தும் இன்னொரு சேலு ஒரு இடத்துல போட்டாலும் நம்ம சேலுக்கு போகாம இங்க போறோம்ல. என்ன அதெல்லாம் நம்ம லௌகீகமா செலவழிக்கிறது இதெல்லாம் குறைஞ்சிருது பாத்தீங்களா பிரபு? டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ற டைம் குறையுது, செலவு செய்யறது குறையுது. அந்த எல்லாத்தையும் அந்த சேமிச்சு வச்ச பணத்தை பூரா நம்ம கிருஷ்ணா சர்வீஸ்லயே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, வெரி குட். ஆமா பிரபு, மாதாஜி இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்னன்னா அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி துணிமணி வாங்கி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து காசை எடுத்து செலவு பண்ணாம அதை வச்சு இப்ப இந்த காலையில அவங்க வந்து இந்த சாண்டிங் குரூப்ல சேர்றாங்க, சாயந்தரம் வந்து இது சைத்தன்ய சரிதாமிர்தா சைத்தன்ய பாகவத் படிக்கிறதுல ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி டைம் வேலைக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இப்படி வந்து காசு எடுத்து எடுத்து என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க புக்ஸ் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க பிரபு எல்லாருக்கும் ஆபீஸ்லயே. ஹரே வெரி கிருஷ்ணா. குட், வெரி குட். நானும் சேவம்மா. ஏழைங்க புக் சட்டையில வீட்டிலே இருக்கிறனால அதனால கொடுத்துடுவேன், தானத்துக்கு கொடுத்துடுவேன். வெரி நைஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பர். வேற யாராவது? பிரபு, நான் வந்து ஒரு தடவை 1 பாக்ஸ் ஆஃப் பகவத்கீதா புக்கு வாங்கினேன். ஆனா அது என்னை வந்து நீ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நீயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. அதனால நான் எனக்கு ஆபீஸ்ல தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒண்ணா கொடுத்து கொடுத்து அவ்வளவையும் தீர்த்துட்டு எனக்குன்னு 2 புக்கு வச்சிருக்கேன் பிரபு. அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணு என் பசங்களுக்கு ஒண்ணு, அவ்வளவுதான். ஆனா இது நான் கொடுத்தவங்க எல்லாம் படிக்கிறாங்களா படிக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொடுக்கணும், சரி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அது நல்லதா போய் கிருஷ்ணா நீ அவங்களை படிக்க வை அப்படின்னு. ஆனா அதுல ஒரு 2-3 பேர் எனக்கு ஆன்சர் பண்ணாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன், டைம் இருக்கும்போது படிக்கிறேன் அப்படின்னு. இது எனக்கு எவ்வளவு தூரம் இது நல்லதா கெட்டதான்னு தெரியல. நோ ப்ராப்ளம், ஆல்வேஸ் இது வந்து நல்லதான், இல்லை கெட்டதுங்கிறதே கிடையாது. ஏன்னா பிரபுபாதோடைய புக்ஸ் வந்து ஒரு டைம் பாம் மாதிரி. அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டுறணும், அவ்வளோதான். அது வந்து ஒரு டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அதோடைய வேலையை இது பண்ணும். அதனால நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. எஸ். பரம் திருஷ்டுவா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்க சொன்ன சில உதாரணங்களும் நல்லா இருக்கு. இப்போ இன்னும் சில உதாரணங்கள் வந்து சொல்லலாம்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சில உணவுப் பொருட்கள், ஃபுட் ஐட்டம் நமக்கு ரொம்ப வந்து பிடிச்சதா இருக்கும், அதை நம்ம வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருப்போம். அதை இப்போ கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு தடை இருக்கும். அந்த தடை நமக்கு ஆரம்பத்துல எப்படி தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு பேர்டனா தெரிஞ்சிருக்கும். ஆனா தொடர்ந்து நம்ம வந்து கிருஷ்ணருடைய பிரசாதத்தை எடுக்கிறதுனால இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த உணவுக்கு மேலேயே நமக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம மாறி இருக்கும். ஸோ இது வந்து என்ன, அந்த சேஞ்சுக்கான ஒரு சிம்டம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு, நிறைய நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து மூவி பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம், வேற விஷயங்களை பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம்.
ஆனா இப்போ அதுலலாம் நமக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை நம்ம விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம், எங்கேயாவது கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் சேவை பண்ணலாம்னு நினைக்கிறோம், பிரச்சாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி சத்சங்கத்துல கலந்துக்கலாம்னு நினைக்கிறோம். இது எல்லாமே வந்து என்ன, அதுல உள்ள ஒரு டேஸ்ட் குறைஞ்சிருக்கிறதுனாலையும் இந்த இதுல டேஸ்ட் அதிகரிச்சிருக்கிறதுனாலையும் இதுல டேஸ்ட் கிடைச்சிருக்கிறதுனால அந்த நேரம் வந்து அங்க கொடுக்கறதுக்கு நமக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. ஒரு சின்ன சின்ன புலனின்ப விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் நமக்கு வந்து அந்த ஒரு சுவை குறையுது அப்படின்னா காரணம் என்னன்னா, கிருஷ்ண உணர்வுல அந்த செயல்கள்ல சுவை அதிகமாகுது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்போ நம்ம இன்னும் எந்த அளவுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு செயல்கள்ல நம்ம வந்து ஈடுபடுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த லௌகிகமான விஷயங்களுக்கு மேலான ஆர்வம் வந்து குறையும். அதுதான் பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. வேற யாருக்காவது இன்னைக்கு இப்ப நம்ம எடுத்த கிளாஸ்ல எதுவும் கேள்வி இருக்கா, இல்ல ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா, புரிஞ்சதா, ரொம்ப வந்து கன்ஃபியூஷனா இருந்துச்சா? நான் மடுக்கு ஆரம்பத்துல என்னென்னமோ சொன்னேன், ஜடவஸ்து ஜடவஸ்துன்னு. வாஸ் கிளியர்? ஹரே கிருஷ்ணா. நீங்க காமம்ன்றது நீங்க காமம்ன்றது என்ன மாதிரி சொல்றீங்க? அந்த தமிழ் என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்றீங்க? காமம் அப்படின்னு சொன்னா மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான லௌகிக ஆசைகள், அது எல்லாமே காமம் தான். காமம்னு சொல்லும் போது மேஜரா நம்ம சொல்லக்கூடியது வந்து செக்ஸ் டிசையர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அது மட்டுமே காமம் இல்லை. கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம வந்து எதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே காமம் தான். அது ஓகேவா? காமம் வந்து அந்த அன்கண்ட்ரோல்டு ஆசைகள், அப்படி அந்த எங்களுக்கு வந்து இனியில ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம் அப்படியா அந்த காமம்? அது எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைன்னு கிடையாது. பட் ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது கிருஷ்ணருடைய இன்பத்துக்காகன்னு இல்லாம நம்மளுடைய புலனின்பத்துக்காகன்னு செய்யக்கூடிய எல்லாமே காமம். புரிஞ்சதா? புரியுது. எஸ். முன்னாடி நம்ம வந்து சாப்பிட தான் செஞ்சோம். அது என்ன? அது காமம் தான். என்ன ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய புலன் திருப்திக்காக நம்ம பண்ணது. இந்த ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் சாப்பிடுவேன், இது எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புலன் திருப்திக்காக செஞ்சதுனால, இல்ல அது வேணும்னு நினைக்கிறதுனால அது காமம். இப்பயும் சாப்பிட்றோம், இது காமம் இல்லை. ஏன்? ஏன்னா நான் இப்போ வந்து கிருஷ்ணருக்காக நான் சமைக்கிறேன், கிருஷ்ணர் சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன், கிருஷ்ணர் சாப்பிட்டதை நான் சாப்பிட்றேன். அப்படி இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுறது இல்லை, இப்போ இது காமம் ஆகுறது இல்லை. இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே. புரியுதா? புரியுது. எஸ். மைண்ட் வந்து ஒரு ஜட பொருள்னு சொன்னீங்க. மைண்ட் வந்து சென்சஸ் அண்ட் மைண்ட் வந்து சென்ஸ் அண்ட் சொல்ல முடியுமா? இல்ல யா, அதுவும் சென்ஸ் தான். ஆறாவது அறிவு, ஆறாவது 6th சென்ஸ்ங்கிறது வந்து மைண்டு தான். அது ஜட பொருளாகவும் சொல்லலாம். அதுவும் ஜடவஸ்து தான். அது ஜடவஸ்து அப்படின்னு சொன்னா கூட அது ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ஜடவஸ்து. இப்போ கல் இருக்கு, கல்லு வந்து ஒரு ஜடவஸ்து. சேம் டைம் வந்து ஒரு காப்பர் வயர் இருக்கு, அது ஒரு ஜடவஸ்து தான். பட் இந்த ரெண்டுல எதுல வந்து கரண்ட் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்டா வந்து டிராவல் ஆகும்? காப்பர் வயர்ல தான். காப்பர் வயர்ல தான் கரண்ட் பாஸ் ஆகுன்றது. எஸ், வெரி குட். ரெண்டுமே ஜடவஸ்து தான். ஆனா ஒண்ணு வந்து இதுக்கு ரொம்ப வந்து ஃபேவரபிளா இருக்கு. ஸோ அது மாதிரி ஜடவஸ்து தான் இது எல்லாமே. ஆனாலும் ஒண்ணு இன்னொன்னோட ஃபைனரா சூக்ஷ்மமா இருக்கு. அதனால அதுல வந்து என்ன இருக்கு, அதோடைய செயல்படும் தன்மை வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ மனசு அப்படிங்கிறது ஜடவஸ்துவா இருந்தா கூட அதுக்கு வந்து இந்த ஒரு தன்மை இருக்கு. அது முக்குணத்தோடைய ஒரு கலவையா இருக்கிறதுனால அதுக்குள்ள இது போன்ற செயல்கள் வந்து இருக்கு, பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு சொல்லி. புரியுதா? ஓகே.
இன்னொன்னு சொன்னீங்க அந்த சூட்ச்மம் ஸ்தூல உடல், அதே இருக்கா திருப்பி சொல்றீங்களா? சூட்ச்மம் ஸ்தூல உடல்ன்றது சூட்ச்மம் சூட்ச்மம் அப்படின்னு சொன்னா சட்டில் பாடி, ஸ்தூலம் அப்படின்னு சொன்னா கிராஸ் பாடி, அவ்வளவுதான். கிராஸ் பாடி அப்படிங்கிறது இந்த 5 எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள்னால ஆனது. ஓகே. சூட்ச்ம தேகம் அப்படின்னு சொன்னா சட்டில் பாடி, அது வந்து மனசு, புத்தி, அகங்காரம், அந்த 3 நாளா ஆனது. ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸ்தூலமண்டு என்னன்னு இருக்கா? என்னது ஸ்தூலமண்டு சொன்னீங்க? அப்படின்னு சூலம் இல்ல, ஸ்தூலம்னு சொன்னாதான் கிராஸ் லெவல், கிராஸ் பாடி. ஓகே. அதாவது இந்த மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜடவஸ்துவா இருந்தா கூட அந்த மனசு இந்த ஆத்மாவோட ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. ஸோ இந்த ஆத்மாவோடைய நெருக்கமான ஒண்ணா இருக்கிறதுனால இந்த ஆத்மாக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகுது, அது வந்து ஒரு மிரர் மாதிரி இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆத்மா அப்படின்னு சொன்னாலே அகங்காரம், அகங்காரம் அப்படின்னு சொன்னா நான் அப்படிங்கிறது தான் ஆத்மா. ஆத்மால அந்த அகங்காரங்கிறது நேச்சுரலா இருக்கும். ஆனா அந்த அகங்காரம் இங்க வந்து பொய் அகங்காரமா இருக்கு. அது ஆன்மீக உலகத்திலேயே அந்த அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரம் உண்மையான அகங்காரம் என்ன, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படிங்கிறது. இங்க அந்த அகங்காரம் அப்படிங்கிறது நான் அனுபவிப்பாளன் அப்படின்னு இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஆகுது, அந்த மைண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மைண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த மனசு என்ன பண்ணுது, அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அது ஜட வஸ்துவா இருந்தா கூட இந்த ஆத்மாவுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன்னால அந்த மனசு என்ன ஆகுது, அது அப்படியே வந்து ஒரு ஒரு கான்சியஸான ஒரு வஸ்து மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிருது, அது வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஜஸ்ட் லைக் ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான். ஒரு வெஹிக்கிள் ஜடமா இருந்தா கூட அதை நம்ம என்ன பண்ணலாம், ரிமோட் கண்ட்ரோல்ல கூட வந்து என்ன பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மாதிரி இந்த மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அது என்ன பண்ணுது, இந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் மூலமா இந்த தேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம், நான் அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணம் இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இந்த மனசு என்ன பண்ணுது, எப்போதுமே அந்த அனுபவிக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியிலேயே வந்து ஈடுபடுது. அதுக்கு இந்த தேகத்தை வந்து பயன்படுத்திக்குது. புரிஞ்சதா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் வந்து இப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன், அதை சொல்லலாமான்னு பாருங்களேன். இப்ப ஸ்தூல உடல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்த கை கால் அந்த வெளி நம்மளுக்கு இருக்கிற ஆர்கன்ஸால ஆகின ஒரு உடல் தான் ஸ்தூல உடல். சூக்ஷ்ம உடல்ங்கிறது வந்து ஆத்மாவை கவர் பண்ணி இருக்கிற அந்த 3 திங்ஸ், அந்த மனம், புத்தி அண்ட் பொய் அகங்காரம் சேர்ந்த அந்த ஒரு கலவையை தான் நம்ம வந்து சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா பிரபு? அப்ப ஸ்தூல உடலுக்கு சில தேவைகள் இருக்கும். அது புலன்களோட தொடர்புடையதுனால அது புலனின்ப ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது. இப்ப கண்ணு, காலு, கை இந்த இதெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சூக்ஷ்ம உடலோட அது உள்ள இருக்கிற அந்த ஆத்மாக்கு எப்போதும் ஆசை வந்து கடவுளோட சேர்ந்து அந்த 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 ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஆனா அத மேல கவர் பண்ணி இருக்கிற இந்த மனம், புத்தி அண்ட் இந்த பொய் அகங்காரம் வந்து அந்த ஆன்மாவோட உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம இந்த ஸ்தூல உடலோட தொடர்புடைய இந்த புலன்களோட அதுவும் கனெக்ட் ஆகி மனுஷனை வந்து இந்த வேலைகள் பண்ண ஈர்த்து அப்ப அந்த ஆத்மாக்கும் என்ன பண்றது, ஆத்மாவும் நினைக்கிறது இந்த இந்த சௌக்கியங்கள்லாம் இந்த சுகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அதையே வந்து குழப்பறது. கரெக்டா பிரபு? 80% கரெக்ட். பட் ஆனா என்னன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், ஆத்மா எப்பவும் பகவானோட இருக்கணும் அப்படின்னும் பகவானோட தான் நான் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு அது நினைக்கிறது இல்லை. அது நினைச்சா அதுவும் நினைக்கிறது அது இங்க வரப்போறது கிடையாது. அது இங்க வந்ததே நான் பகவானை விட்டு நான் அனுபவிக்கணும்னு நினைச்சு வந்ததுனால தானே.
ஓ அந்த ஆத்மா வந்து அப்ப அது மொத்தமான பிளிஸ்ல அது சந்தோஷத்தை நினைக்கிறதுங்கிறது வந்து கரெக்ட் கிடையாதா? அதோட கவரிங்னாலதான் அதுக்கு அந்த எண்ணம் அது இல்லையா? அந்த ஆத்மாவே தப்பா அது? ஆனா ஏன்னா அது பார்ட்டிகிள் ஆஃப் த லார்ட்னு சொல்றதுனால அப்ப நம்ம வந்து அது வந்து பியூர்னு தானே நினைக்கணும் இல்லையா? ஆத்மா பியூர் தான், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த ஆத்மாக்கு வந்து சுதந்திரமும் இருக்கு. அதனால அந்த ஆத்மா அந்த ஒரு சின்ன ஒரு சுதந்திரத்தை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுது, நான் பகவானை விட்டு ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது. அதை நினைச்ச அந்த க்ஷணத்துல அது வந்து என்ன ஆகுது, இந்த லௌகிக உலகத்துல அதை அனுபவிக்கிறதுக்காக வந்துருது. ஸோ அந்த எண்ணம் தான் என்ன ஆகுது, மைண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன, எப்பயுமே ஆனந்தமா இருக்கக்கூடியதுங்கிறது அதோடைய சுபாவமா இருக்கலாம். ஆனா அந்த சுபாவத்தை இங்க வந்து என்ன பண்ணிருச்சு, நான் வந்து ஆனந்தமா இருக்கணும்னு நினைச்சுக்கிச்சு. அதனால இந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய எப்பயுமே ஆனந்தமா இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அது வந்து என்ன ஆகுது, அது நெகட்டிவா மாறுது. அதாவது லௌகிகமா நான் வந்து அனுபவிக்கணும்ன்ற அந்த ஒரு டிசையர் அது வந்து என்ன ஆகுது, அது மைண்ட்ல கம்ப்ளீட்டா வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுது. அப்போ மனசு என்ன பண்ணுது, என்னுடைய ஒரே டியூட்டி என்ஜாய் பண்றது மட்டும்தான். அதுதான் நம்ம பாக்குறோம். நம்ம மனசுக்குள்ள 100% இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப அந்த மனசு வந்து என்ன பண்ணுது, நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து சூட்சும தேகத்துல இருக்கிறதுனால டைரக்டா அதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு முடியாது. அப்போ அதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு இந்த புலன்கள் தேவை. அப்போ இந்த மனசு வந்து என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டா வந்து இந்த புலன்களை வந்துட்டு அது ஓவர்லாட் பண்ணிடுது. அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த புலன்களை வந்து வேலை வாங்கி என்ன பண்ணுது, அது சந்தோஷத்தை இருக்கிற மாதிரி என்ன பண்ணுது, இந்த மனசு அப்படியே அதை வந்து ஆத்மாக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப ஆத்மா என்ன பண்ணுது, ஜஸ்ட் அந்த மிரர்ல தெரியக்கூடிய இப்ப நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில பாக்குறோம், கண்ணாடியில பாக்குறதுனாலயே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்லையா? இல்ல ஒரு மூவி பாக்குறோம், மூவியை பாக்குறதுனாலயே நம்ம வந்து என்ன ஆகுறோம், சந்தோஷப்படுறோம், இல்லைன்னா வந்து துக்கப்படுறோம் அந்த மூவியோடைய ஒரு இம்பாக்ட்னால. அதே மாதிரி இந்த மனசு இந்த புலன்கள் மூலமா நடத்தக்கூடிய இந்த செயல்களை இந்த ஆத்மா வந்து அந்த மனசுல வந்து ஒரு மூவி பாக்குற மாதிரி பாக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுது, தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு அனுபவத்தை அது வந்து எடுத்துக்குது. அதாவது அனுபவிச்ச மாதிரி வந்து அது நினைச்சுக்குது. அது எப்படி, நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு மூவியை பார்த்துட்டு நம்மளை அதோட ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஆத்மா அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே தவிர ஆத்மா டைரக்டா இங்க வந்து செயல்பட முடியாது. புரிஞ்சுதா? புரியுது பிரபு. அப்ப நமக்கு உள்ள இருக்கிறது அந்த ஆத்மாவே வந்து அதுக்கு கொஞ்சம் அந்த கெட்ட புத்தி இருக்குங்கிறீங்க. அதுக்கே அந்த எண்ணங்கள் இருக்கு, அந்த என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த ஸ்பிரிட்டோ அந்த இது, அதனால இது பண்ண உடனே அதுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கிறது. இப்ப வந்து நம்ம இந்த கிருஷ்ண பக்தி பண்ற போது அந்த ஆத்மாவையும் நம்ம பியூரிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றோமா? அஃப்கோர்ஸ். அந்த பியூரிஃபை ஆத்மாவையும் அந்த பண்றது கிருஷ்ணர்கிட்ட போய் இருக்கும்போது உனக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அதையும் ட்ரெயின் பண்றோம். இந்த பொய் அகங்காரம், மனது, புத்தி இதெல்லாமும் ட்ரெயின் பண்ற போது இன் அ வே வி ஆர் ட்ரைனிங் ஆல்சோ த ஆத்மா. நீ வந்து கடவுளோட இருக்கிறது தான் உனக்கு அப்படின்னு. அப்ப புழுவா வந்து இதெல்லாம் நமக்கு வந்து எதிரா இருக்கு. இந்த கிருஷ்ண இதுக்கு உணர்வுக்கும் இந்த கிருஷ்ண பக்திக்கும் எதிரா இருக்கு இந்த 4 இல்லையா? அதாவது சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கணும். நான் தான் மிரர் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். மிரர்ல வந்து அழுக்கு படிஞ்சிருக்கிறது வந்து நம்ம மேல அழுக்கு படிஞ்சிருக்குன்னு அர்த்தமா? நம்ம அந்த மிரரை பார்க்க முடியுமா? அழுக்கு இருந்தா நம்மள பார்க்க முடியாது. ஸோ அல்டிமேட்டா வந்து கண்டாமினேஷன் அப்படிங்கிறது இந்த மனசு புத்தியில வந்து புலன்கள்ல வந்து இருக்கக்கூடியதுதான். ஆத்மால வந்து அந்த அழுக்குங்கிறது கிடையாது. ஆத்மா பியூர் தான். ஆத்மா வந்து என்ன பண்ணுச்சு, சுதந்திரத்தை பயன்படுத்தி தப்பா ஒரு டிசிஷன் எடுத்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அது இங்க உள்ள வந்து என்ன பண்ணுச்சு, இந்த மனசு புத்தி புலன்கள் இதுல எல்லாத்துலயும் வந்து மேலும் மேலும் அழுக்க சேர்த்துக்குச்சு. அழுக்க சேர்த்துக்கிட்டதுனால அந்த ஆத்மாவுக்கு தன்னைத்தானே பார்க்க முடியல, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றோம், அந்த ரிஃப்ளெக்ஷன் சரியா தெரியாம இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மிரரை நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னது, இந்த ஸ்தூல தேகம்
சூட்ச்ம தேகம், இந்த ரெண்டையுமே இந்த பக்தி தொண்டு மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிளீன் பண்ண அப்போ அந்த மிரர்ல ஆட்டோமேட்டிக்கா ஆத்மாங்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், தெரியும் போது, ஓ நான் இதுதானா, இவ்வளவு நாளா நான் வந்து இது எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு நாம நினைப்போம். புரிஞ்சதா? நல்லா புரியுது புரியுது. பிரபு. ஆனா இது எல்லாமே நம்மளால ஒரு அளவுக்கு தானே பிரபு பண்ண முடியறது. இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டா 100% அப்படியே அந்த நம்மளால அந்த ஃபுல்லா அந்த ஆத்மாவை ஜொலிக்கிறதுக்கு, அதோட உண்மையான அந்த ஒரு பிரைட்னஸோட ஜொலிக்க நம்மளால விட முடியல தானே பிரபு. ஏன்னா நம்ம தினப்படி வாழ்க்கையோட இருக்கோம். நம்ம வந்து வேலை பண்றோம், நம்ம மக்களோட கலக்குறோம், நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்ல நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து இது கிருஷ்ணாக்கு திருப்தி பண்ணுமா, கிருஷ்ணாவை சந்தோஷம் பண்ணுமா அப்படின்னு ஒரு யோசிச்சு நம்ம பண்றோம். சில சமயம் பிரச்சனைகள் பெருசா வரும்போது நம்மளால அந்த அளவுக்கு கூட நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல. அந்த சுச்சுவேஷன்ல எது பண்ணா கரெக்டா இருக்கும்னு நம்மளோட புத்தி சொல்றதோ அதை பண்றோம். அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கோம்ல பிரபு. நம்மளோட கதி என்ன? திருப்பி திருப்பி இது மாதிரி வந்துட்டே இருப்போமா? அது அது அப்படியே அவ்வளவு ஜொலிக்க பண்ணாதான் நம்ம கடவுளை போய் சேர முடியுமா? கண்டிப்பா. நம்மளுக்கெல்லாம் என்ன கதி? திரும்பி இந்த உலகத்துக்குள்ள வரணுமா, இல்ல இந்த விட கீழே போறக்கு போமா? இப்ப ஒரு ஒரு மாதிரி இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள வந்திருக்கோம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்றோம், இந்த மாதிரி நம்ம பெட்டரா இருக்கணும், இதெல்லாமே வந்து ஒரு கல்பிரிட்ஸ் நம்மள வந்து கெடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு நம்ம பிரயத்னப்படுறோம் இல்லையா? பிரயத்னப்படும் போது அந்த பிரயத்னம் 100% பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது, அது பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமா இல்லாம ஒரு மாதிரி நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு. நடுவுல என்ன, கொஞ்சம் கீழேயே, தட் இஸ் ஒரு 50%, அதுக்கு கீழேயே 10% ஏதோ ட்ரை பண்ற மாதிரி இருக்கு பிரபு. ஸோ முதல்ல நமக்கு உறுதியா தெரிய வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு இதுல நஷ்டம் இல்லை அப்படிங்கிறது. கிருஷ்ண பக்தியை கையில எடுத்து அதை பயிற்சி பண்ணக்கூடிய எந்த ஒரு சாதகனுக்கும் தோல்விங்கிறது இல்லை. அவங்க வந்து நஷ்டம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது இல்லை. நம்ம எத்தனை பண்ணமோ அத்தனை அது நமக்கு வந்துட்டு சேவிங்ஸ் தானே தவிர நமக்கு லாஸ் அப்படிங்கிறதுல இதுக்கு கீழான ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு பிறவினி இருந்தா கூட இதை விட ஒரு பெட்டர் சான்ஸ் தான் வந்து கிருஷ்ணர் நமக்கு கொடுப்பாரு, இன்னும் நம்ம பக்தியில முன்னேறணுங்கிறதுக்காக. அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை. சப்போஸ் நம்ம வந்து அந்த பாஸ் மார்க் எடுக்கல அப்படின்னு சொன்னா ஓகே, பட் நம்மளுடைய இந்த டே டு டே ரொட்டீன் லைஃப் இந்த மாதிரியான ஒரு லைஃபுக்குள்ள இருந்து நம்ம அந்த பாஸ் மார்க் எடுத்துருவோமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளானது தான். அது எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி இந்த 3rd சாப்டர், 4th சாப்டர், 5th, அப்புறமா வந்து நமக்கு பகவத்கீதையில 7, 9வது அத்தியாயம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, 18வது அத்தியாயம், எல்லாமே எப்படி சொல்லிட்டே போகலாம். பட் அட்லீஸ்ட் பேசிக்கா வந்து நம்ம ஒரு கிரகஸ்தர்களா நம்மளுடைய ஜீவிதத்தை வந்து ஒரு பகவானுடைய தொண்டுல எப்படி கொண்டு வருதுங்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா வந்து இந்த 4, 5, 3, 4, 5 இது நம்ம வந்து சொல்லலாம். இந்த அத்தியாயங்கள்லாம் எஸ்பெஷலி 4, 5 இது வந்து நமக்கு நல்லாவே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குது. அதை நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கரெக்டா கண்டிப்பா இந்த ஒரு கடமைகளை செஞ்சுக்கிட்டே நம்மளால வந்து செல்ஃப் ரிலேஷனை பண்ண முடியுங்கிறது தான் கிருஷ்ணர் அங்க வந்து சொல்றாரு. அதை நம்ம சரியா பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இதுல பெரிய விஷயம் இல்லை. நம்மளால முடியாதா அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பா முடியும். அதுக்கு ஏத்த ஒரு எஃபர்ட்டை நம்ம வந்து போடணும், அவ்வளவுதான். புரியுது பிரபு. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ம் இப்போ ஒன்ஸ் இந்த ஆத்மா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகி எல்லாம் சரியாயிடுச்சுன்னா அப்போ ஆத்மா வந்து வைகுந்தலோகா போயிடுமா பிரபு? புரியல எனக்கு. இல்லை, இப்போ நம்ம இந்த சட்டில் பாடி, கிராஸ் பாடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து இப்போ இந்த ஆத்மா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது ஒரு ஒரு பாயிண்ட்ல. அப்படின்னு
ரொம்ப திருப்தி ஆயிடுத்து. அதாவது வந்து அதை வந்து நம்ம நிச்சயம். சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லக்கூடாது, பியூரிஃபை ஆயிடுதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே ம். ஓகே. அப்படி யாராச்சும் அப்ப அந்த ஆத்மா கடைசியில எங்க வைகுந்தாக்கு போயிடுமா பிரபு? போயிட்டு அங்கேயே ஸ்டே ஆயிடுமா, இல்ல திரும்பியும் வந்துருமா கீழே? ஓகே. அதாவது ஏன்னா ஆத்மாக்கு அழிவில்லைன்னு சொல்றோம், நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த ஆத்மா வந்து எப்படி கடைசியில ஆகும்? ஒன்ஸ் மாதாய் சொன்ன மாதிரி அது வந்து இம்பியூரிஃபை இல்லாம பியூரிஃபை ஆகி சரியா போயிடுதுன்னா. எஸ், அதாவது ஆத்மாவை பியூரிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. கர்மகாண்ட செயல்கள் மூலமாகவும் நம்மளை வந்து பியூரிஃபை பண்ண முடியும். அதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். ஞான மார்க்கத்தின் மூலமாகவும் நம்மளை பியூரிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். யோக மார்க்கத்தின் மூலமாகவும் நம்மளை பியூரிஃபை பண்ணிக்க முடியும். ஆனா இங்க பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது மட்டுமே வந்து ஒரு வேலை இல்லை. இந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். மற்ற வழிமுறைகள்ல பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாவ புண்ணிய விளைவுகள்ல இருந்து தங்களை விடுவிச்சுக்கிறது தான் அவங்களுடைய அல்டிமேட் கோல். அதனால வந்து ஆத்மா அப்படிங்கறத தான் உணர்ந்துக்கிறாங்களே தவிர அந்த ஆத்மாவுடைய டியூட்டி என்ன அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்போ அந்த ஆத்மாக்கான உண்மையான ஒரு செயலை அவங்க கொடுக்காததுனால அந்த பியூரிஃபிகேஷன் ஒரு பெரிய ஒரு நன்மை அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஆத்மாக்கான ஒரு செயல் அங்க இல்லை. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவங்க ஆத்மாவை தூய்மைப்படுத்தியிருந்தா கூட திரும்ப அவங்க வந்து பிறக்க வேண்டியது இருக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வுல பொறுத்த வரைக்கும் ஆத்மா பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறதோட இல்லாம இந்த ஆத்மாக்கான ஒரு டியூட்டியையும் நம்ம வந்து கத்துக் கொடுக்குறோம். ஆத்மாக்கான ஒரு டியூட்டி என்னங்கிறத சொல்லி கொடுக்கறதுனால அந்த ஆத்மா நான் கிருஷ்ணருடைய சேவகன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் என்னுடைய உண்மையான சொரூபங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால அந்த ஆத்மா அந்த ஒரு நிலைமையில அது வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த தேகத்தை விட்டதுக்கு அப்புறமா அந்த ஆத்மா என்ன பண்ணும், நிச்சயமா அது வைகுண்டம் போய் இல்ல கோலோக விருந்தாவனம் போய் அங்க பகவானுடைய நித்தியமான அந்த சேவையில அது வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஆத்மா அதை வந்து விரும்புது, அந்த ஆத்மா அதை செய்யணும்னு நினைக்குது, அதுலயே நிலைச்சிருக்கணும்னு நினைக்குது. அதனால அது வைகுண்டம் போகும், திரும்ப வராது. ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. அங்க அப்பயும் இது daily பாகவதத்துல சொல்றாளே பிரபு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து வைகுந்த லோகம் போனாலும் கூட அங்க போய் மெட்டீரியலா திங்க் பண்ணி அப்படி ஏதாவது பேசினா திரும்பவும் அவ வந்து இந்த மாதாஜி பூலோகத்துக்கு வந்துடுறான்னு. பட் ஆனா மாதாஜி கிருஷ்ணர் வந்து அதுக்கு நமக்கு வந்து கேரண்டி கொடுத்துக்கிறாரு. எத்கத்வானா நிபந்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு சொல்லி. அதாவது என்னுடைய லோகத்துக்கு வந்தவங்க திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ அதனால கிருஷ்ணருடைய அந்த வார்த்தையில நம்ம நம்பிக்கை வச்சு பக்தி பண்ணலாம். ஓகே ஓகே பிரபு, தேங்க்யூ தேங்க்யூ பிரபு. எஸ், வேற யாருக்காவது ஏதாவது கேள்வியில கருத்துக்கள்? ஸோ அந்த நீங்க இந்த பியூரிஃபிகேஷன் சொல்றது வந்து எங்கட மெட்டீரியல் டிசையர் அந்த மெட்டீரியல் சிச்சுவேஷனை ஃபிக்ஸ் பண்றோம், அட்ஜஸ்ட் பண்றோம், அதை தான் நீங்க சொல்றீங்க பியூரிஃபிகேஷன்ன்றது. யா 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 பியூரிஃபிகேஷன் தான் கம்ப்ளீட்டா இந்த மனசை வந்து லௌகிகமான எல்லா விதமான டிசைர்ல இருந்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும். அது அழுக்குன்னு சொன்னா எங்களுக்கு அந்த அழுக்குன்றது ஒரு ஒரு பொருள் மாதிரி தெரியுது. அப்படியாண்டு இல்லை, அழுக்குன்றது அந்த அந்த நாங்க அந்த கிளீன் பண்றோம் அத அப்படி நினைக்க கூடாது. அதுவும் சூக்ஷ்மமா, அதாவது அந்த எண்ணங்களை வந்து பியூரிஃபை பண்றதுங்கிறது வந்து எண்ணங்கள் வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து வெளியில புற அழுக்கு கிடையாது, உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொறாம, அந்த காம குரோத லோப மத மாஸ்டரியன் அந்த சொல்ற அந்த 5 சம்மன் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள். இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது, அதை வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப யாரோ நம்ம மேல தப்பு சொல்லிடுறாங்க, நம்ம உண்மையாவே தப்பு செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மள ஒரு தப்புன்னு சொல்லும் போது அப்ப நம்மளுக்கு அதை ஏத்துக்கிற மனநிலை இல்லாம நான் அதுக்கு மேல இந்த மாதிரி நம்மளோட மதம் லைக் அகங்காரம் ஏறி நான் ஒன்னும் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணாம அந்த நேரத்துல ஓ கரெக்ட், அவங்க நம்ம தப்பு சொன்னது நம்ம உண்மையான தப்பு பண்ணிருக்கோம், அதனால அவங்க சொல்றத நம்ம ஏத்து கொஞ்சம் கிருஷ்ண உணர்வோடையா நம்ம செஞ்ச தப்பா அவங்க கண்டுபிடிச்சு சொன்னது கரெக்ட் தான், நம்மளை திருத்திக்கிறதுக்கு வழி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அதை பியூரிஃபை பண்றோம். கரெக்ட் தானே பிரபு?
எஸ், வெரி குட். அப்புறமா பிரபு வந்து இன்னொன்னு, சாரி நான் நிறைய டைம் எடுத்துட்டேன் போல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, இந்த மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம், இந்த சின்ன ஒரு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பண்றோம், இந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த கஷ்டமான இந்த கலியுகத்துல வாழற இந்த நம்மளோட இந்த டைம்ல நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்மளால முடிஞ்சது, கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கண்ட்ரோலர், அவர் தான் நம்ம வந்து அவரோட சேவகன் அப்படின்னு இந்த புரிஞ்சுனதுனால இப்போ ஓரளவுக்கு லைட் பியூரிஃபிகேஷன் ஆயிருக்கும் இல்லையா. அப்ப வந்து இந்த பகவத்கீதா சாப்டர் இதுல உனக்கு ஒரு லாஸும் இல்லைன்னு சொல்றது என்னன்னா, இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, கடவுள் வந்து சொல்றாரு இல்லையா, நீ ஏன்டா அர்ஜுனா கவலைப்படுற, இது வந்து என்னோட 1/4 ஆஃப் த கிரியேஷன் தான், ஆனா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு ஒரு 3/4 ஆஃப் த கிரியேஷன் நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றதுனால, இந்த நம்மள பூலோகத்துக்கு அனுப்பாம நம்மளுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் மே நாட் பி கரெக்டா வைகுண்டாலேயோ இல்ல கோலோக விருந்தாவனாலேயோ நமக்கு இடம் கொடுக்காட்டி கூட நம்மள வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்க மாதிரி அந்த ஒரு 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 நியரஸ்ட் ஒருத்தக்கிட்ட இருக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல போட்டு நம்மள அங்கேருந்தும் பியூரிஃபை பண்ணி கூட நம்மள மேல எடுத்துக்கலாம் இல்லையா பிரபு? That depends on the level of our devotion. இந்த பிறவில நாம எந்த அளவுக்கு பக்தி பண்ணோங்கிறத பொறுத்து அதுக்கான ஒரு இடம் வந்து தீர்மானிக்கப்படும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பிரபு. பயம்லாம் எதுவும் இல்லை. பிரச்சனை என்னன்னா ஏன்னா நம்ம பண்ண முடியல பிரபு. இங்க வந்து இந்த நம்ம படிக்கிற மாதிரியான அளவுக்கு நம்மள வந்து அந்த தரத்துக்கு தட் இஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்மளால கொண்டு போற அளவுக்கு இல்லவே இல்ல பிரபு சிச்சுவேஷன்ஸ். மனசு இல்லை. டெல்யூட் ஆயிடுறோங்கிறீங்களா டக்குன்னு? நாங்க எல்லாருக்கும் அது ஒண்ணுதான் பிரச்சனை. மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு ஏன் சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது மனசுல வந்தா எப்பவுமே எங்கேயுமே எல்லாமே சாத்தியம். யாரையுமே வந்து ஸ்டாப் பண்ணல, யாரையும் வந்து தடுக்கல, யாருக்கும் ஒரு பவுண்டரி போடல. அதை போட்டுக்கிறது யாருன்னா நாம தான். என்னால இந்த பிரிவில் இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லி அந்த பவுண்டரியை வச்சுக்கிறது யாரு சொல்லுங்க. You are hitting the nail பிரபு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு பிரபு நீங்க சொல்றது. என்னுடைய வீடு, என்னுடைய ஃபேமிலி, என் வேலை, இதுக்குள்ள என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லி அந்த பவுண்டரியை போட்டது யாரு? நம்மதான். அந்த சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி மனசும் பாருடி, இப்போ உனக்கு இப்படி இருக்கு, நீ என்னதான் பண்ணுவ, போ நீ இத பாரு முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சோ அப்ப மனசு வந்து இன்னும் ரொம்பவே ட்ரெயின் பண்ணணும். இப்ப பயம், நிஜமா பயமா இருக்கு பிரபு, எவ்வளவுதான் இதுல நம்ம பியூரிஃபிகேஷனுக்கு வர முடியும்னு. அப்ப நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அர்த்தம். ரொம்ப ட்ரூ பிரபு, மனசு ட்ரிவன் வெரி மச். ஐம் சோ சாரி, நான் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் பேசுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமானதுதான். பட் நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுறீங்கல்ல, நல்லது. அது வந்து இட் இஸ் லைக் ஹிட்டிங் எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஹிட் பண்ணும்போது அதுல கொஞ்சம் அந்த ஒரு ஷேக் ஆகி கொஞ்ச நாளைக்கு அது கொஞ்சம் இட் கம் டு அன் ஆர்டர். ஆமா, வேலை பண்ணும். அப்புறம் திருப்பிடும் இப்போ அந்த அதுக்குதான் உங்களோட அசோசியேஷன் எப்போதும் தினப்படி பேசிஸ்ல வேணுமா இருக்கு இந்த மாதிரியான இல்லையா? அது மனசோட இந்த சுச்சுவேஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிடுறது பிரபு. அதனால என்ன செய்யறதுன்னு ஒரு நேரம் தெரியாம போயிடுறது. அதாவது மனசுடைய சுபாவம் வந்து டைலூட் ஆகுது. அதுக்கு மேல புத்தின்னு ஒண்ணு இருக்குன்னு நீங்க கிருஷ்ணன் சொல்றாரு. அந்த புத்தியை ஸ்திரமா வச்சிருக்கும் போது அந்த புத்தி வந்து என்ன பண்ணும், மனசை டைலூட் ஆகாம வந்து அதை ஹோல்டு பண்ணும். நான் பொதுவா சொல்றேன், புத்திலையும் வந்து ஸ்திரமா இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா
அப்போ என்ன ஆகும், புத்தியினால மனசை வந்து ஹோல்டு பண்றதுக்கு முடியாது. அப்போ மனசு என்ன பண்ணும், சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இதுதானே உன் நிலைமை, நீ ஏன் போட்டு ரொம்ப நீ வந்து உன்னைய படுத்திக்கிற, ரிலாக்ஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், டோட்டலா வந்து நம்மளை டவுன் பண்ணிடும். இப்படிதான் வந்து அது நடக்கும். ஸோ ஆக மொத்தமா ஃபைனலா லாஸ் தான். நம்ம சுச்சுவேஷனை குறை சொன்னாலும் சரி, மனசை குறை சொன்னாலும் சரி, வேற யாரை குறை சொன்னாலும் ஃபைனலா லாஸ் யாருக்குன்னா அந்த சோலுக்கு தான். ஏன்னா இந்த பிறவி அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுது, அது மேபி நெக்ஸ்டோ இல்ல இன்னும் 2, 5, 10 தெரியாது. வேஸ்ட் பண்றோம் இந்த பிறவி. ட்ரூ. ஃபேஸ் பண்றோம், முடியவும் இல்ல இந்த உலகத்துல இருந்து இதை வந்து 100 தடவை வந்து இது மாதிரி த்ரூ ஆக போறோம் அப்படின்னு நினைக்கவே பயமா இருக்கு. அதுவும் இதுல இருந்து விட்டு போகிறதும் போதும் அந்த இதையும் எடுத்துக்கிறதுக்கு மரத்துல மரம் இந்த குரங்கு தாவற மாதிரி இருக்கிற இடத்தையும் விட்டு போகிறதுக்கு மனசு இல்ல. புதுசா இருக்கிறத பிடிச்சு அதுல இருந்து தைரியமா குதிக்கவும் வந்து இடம் இல்ல மனசுல. அது அது வந்து கஷ்டப்படுத்துறது. ஒரு மாதிரியான அதான் சொல்றேனே, ஒரு இன்டர்மீடியட் ஃபேஸ்ல இருக்கோம் பிரபு. ஆக்சுவலா என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், ஒரு இன்டர்மீடியட் ஃபேஸ். அதுலயும் ஒரு பிடிமானமா அப்படியே போகிறதுக்கும் தெம்பு இல்ல. இதுலயே இருக்கவும் பிடிக்கல. சோ 2 கட்டான் ஸ்டேஜ்ல வந்து இது ஒரு கஷ்டத்துல போயிட்டு இருக்கு. மாதாஜி ஒன்னே சொல்லுங்க ஒண்ணு மாதாஜி. செய்யலாம். நம்ம பிரபுஜி கைய பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல போயிடுவோம். அடுத்த பிறவில நமக்கு இத மாதிரி ஒரு சத்சங்க அமையுமான்னு தெரியாது. உண்மை உண்மை. இவரு நம்மள பிடிப்பாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்சு அதான் அவ்வளவுதான். பிடிப்பாரு. இல்ல நம்மளாலதான் பிடிக்க முடியுமா? அதுதான் இப்ப பிக் கொஸ்டின். பிரபுஜி ஓகேன்னு மாதாஜி. சொன்னாலும் கூட பிரபுஜி தாண்டிட்டாரு, அந்த ஒரு கட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொல்லலாம். அதனால அவர் வந்து பிரபுஜி இந்த கண்டிப்பா பௌதிக பிடிச்சுக்கிறேன்னு சொல்லுவார். கரெக்ட். பிரபுஜி ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூன்னு தான் சொல்லுவார். பட் நமக்கு ஆமா. இந்த பிரபு மனசும் அந்த இதையும் கை நம்ம இது கொடுங்க பண்ண பிரபு, முடியும். எங்களை எல்லாம் தூக்கி விட. பிரபுபாதர் ரெடியா இருக்கிறாரு, எல்லாரும் பிரபுபாதர் தோத்தியை பிடிச்சுப்போம். பிரபுபாதரையே பிடிக்க கூட வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இல்ல பிரபு. பிரபுபாதர் அப்பா அவர் வந்தாருன்னா அதான் நான் எப்போதும் நினைப்பேன், சரி பிரபுபாதர் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னா இவர் என்ன நினைப்பாரு நம்மள அப்படின்னு. அந்த அந்த மாதிரி அவருக்கே நாங்க எலிஜிபிள் இல்ல பிரபு. நீங்கெல்லாம் வந்து இருக்கீங்க அவருடைய டிசைபிள்ஸ். அப்ப உங்களை அவரோட மகாராஜ் நிறைய பேர் அவரை பிடிச்சிட்டு அவங்கள பிடிச்ச உங்களெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே உங்களோட காலை பிடிச்சிட்டு தான் நாங்க ஒரு பெரிய கூட்டமா வரப்போறோம் போல இருக்கு. ஆமா. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏதோ நானே வந்து இல்ல ஜபம் பிரபு, உங்கள்ட்ட ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, துளி கூட டைல்யூட்டே பண்ணாம அதுக்கப்புறமா வந்து இப்படி நம்ம தப்பான எண்ணங்களோட நம்ம சுத்திட்டு இருக்கும்போது அது அந்த இடத்துல டக்குன்னு நல்லா ஹிட் பண்ணி ஹேமரால பாரு இதுதான் உன் பிரச்சனை அப்படின்னு நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை கரெக்ட் பண்ற ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா? தட் இஸ் அமேசிங். பிகாஸ் நம்ம பிரச்சனை இருக்கோன்னே நம்ம சுத்திட்டு இருக்கோங்கிறது வந்து நம்மளை சுத்தி இருக்கிற மத்த டிவோட்டிஸ்க்கு கூட தெரியாது. பிகாஸ் நம்ம வந்து வெளியில பூச்சி வந்து நம்ம நல்ல நாமத்தை போட்டுப்போம், நல்ல அழகா வந்து சாண்டிங் பண்றதுக்கு நம்ம மாலையை பிடிச்சுப்போம். அப்புறம் நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ்ல சேர்ந்து அந்த பக்தியான சாமான்கள் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மள வந்து ஓ இவங்க வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு தான் உலகம் பக்கத்துல நினைக்கும். பட் நம்ம வந்து பிரச்சனையோட சுத்திட்டு இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதே நீங்க கண்டுபிடிச்சு அதை ஹிட் பண்ணி அதை வந்து இல்ல 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 இங்க இருக்க நீ பிரச்சனை உன் பிரச்சனை இதை நீ வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் ரியலி இல்ல. ஆமா ஆமா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. நல்ல ஆமா அறிவுரை சொல்லியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. நல்லா வந்து குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல பிரபு, கிருஷ்ணா. குறை இருக்கே, உங்களை மாதிரி இருக்கிறத வேணும் எங்களுக்கு. கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் தானே. என்ன பண்றது, இதுதான் வந்து வாழ்க்கை. மத்தவங்க மேல இருக்கிற குறைய கண்டுபிடிச்சு சொல்றத எனக்குள்ள இருக்கிற குறைய நான் பாக்குறது. அப்படி இல்ல பிரபு, இந்த மாதிரி நம்ம ஒரு சேர்ந்து டீச்சிங்ல பண்ணும்போதும் கூட வந்து இப்ப இந்த பக்தி விருட்சா பண்ணும்போது அதுதான் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும் போதே நம்மளோடது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து கிளியர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே பியூரிஃபை ஆகும். அது அந்த பியூட்டி பிரபு, அந்த டீச்சிங்ல தான் அந்த ஒரு பியூட்டியே இருக்கு.
இப்ப நான் பாடங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுக்கும் போதும் அப்படிதான். ஒரு வருஷம் சொல்லிக் கொடுக்க ஒரு செமஸ்டரா போக 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 அந்த ஒரு சேம் சப்ஜெக்ட் டீச் பண்ணும்போது இப்ப பகவத்கீதாவை சொல்லுவோம் இல்லையா? ஒரு தடவும் திறக்கும்போது ஒரு பேஜ அதுல ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கிறது, புதிய உணர்வு கிடைக்கிறதுன்னு. அது மாரி தான் பிரபு ஒரு ஏரியா ஆஃப் டீச்சிங்லயும் அந்த ஏரியாவ டீச் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல ஒரு புதுசான ஒரு டைமென்ஷன் கிடைக்குது. அது மாரி நீங்க வந்து இந்த மாரி பக்தி விருக்ஷா பல வருஷம் மாத்தி திரும்ப திரும்ப அ நெறைய தடவ பண்ணும்போது ஒரு தடத்துலயும் உங்களுக்கு நெறைய நியூ பீப்பிளோட பண்ணும்போது உங்களுக்கு நீங்க நிஜமாவே வந்து பியூரிஃபை ஆகி அந்த கிளென்சிங் நடந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 100% நம்ம வந்து ஹோப் இருக்கு. நீங்க வந்து நிச்சயமா சேஃபா இருக்கீங்கங்கிற மாரி. இந்த டீச்சிங்லயே இருக்கும்போது. ஸோ யூ ஆர் ஓகே பிரபுஜி. யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் என்னோட குத்தமா நான் பார்க்கல அப்படின்லாம் நீங்க நினைக்கவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காவே கிளென்ஸ் ஆயிண்டே இருக்கு. உங்களுடைய தீர்க்க தரிசனத்துக்கும் உங்களுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Any other questions or comments related to this topic? ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒன்று ரெண்டு நம்ம கேட்டுக்கலாம். மற்றபடி இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாமாமிர்தம் பிரச்சாரமே சாரம் செஞ்சு இந்த தடவை நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே டைம் 9:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து சாரி பிரபுஜி. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இஃப் இன்கேஸ் எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் நாமாமிர்தமும் பிரச்சாரமே சாரமும் நீங்கள் எப்படி படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர்நெட் ப்ராப்ளம் ஆனதுனால ஒரு 10 minutes ஆகுது ஆயிடுச்சு. Thank you. Any questions finally or comments?